हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहं रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व मां वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवन्तु मम जन्म जन्मनि कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट् भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। गुरुचरणारविन्दाभ्यां नमः। हनुमते नमः। ஸ்ரீமத் ராமாயணாக்கியோயம் பிரத்யக்ஷோ ராமயேவஹி அப்படின்னு ராமாயண மகாத்மியம் சொல்றது. ராமன கோதண்டபாணியாக, கர்ணாந்த தீர்க்கநயனாக, நீலமேக சியாமலனாக,
ஒரு கையில் கோதண்டமும் ஒரு கையில் பானமும் 2 தோல்ல அம்பரா தூணிகளும் பீதாம்பரமும் மணமாலையும் கிரீட குண்டலம் முதலியதான ஆபரணங்களோட பூஷணங்களோட பார்த்தா எப்படி அந்த பாவனை பண்ணுவோமோ அதுபோல ராமாயணத்தையும் அப்படியே பாவிக்க சொல்லியிருக்கா. ஒரு ராமனுடைய ஆலயத்துக்கு போனால் அந்த பிம்பத்தை எப்படி சேவிப்போமோ, சித்திரப்படத்தில் எப்படி ராமனை பார்ப்போமோ ராமன்னு, அந்த பாவனையோடையே ராமாயண புஸ்தகத்தையும் ராமாயண ஸ்லோகம் ஒரு அக்ஷரத்தையும் அப்படியே பாவிக்க சொல்லியிருக்கா. புஸ்தகம்னு நினைக்கிறது இல்லை, அதை எழுத்து ஏதோ வால்மீகி எழுதினார் அப்படின்னு நேற்றைய பரியந்த கதை சொன்னோம். நாரதர் உபதேசம் பண்ணி பிரம்மா அதை எழுதுறதுக்கு பிரேரணை பண்ணி வால்மீகி எழுதினார் அப்படின்னு 500 சர்க்கங்களாக 24,000 ஸ்லோகங்களாக உத்தரகாண்டத்தை சேர்த்து 7 காண்டங்களாக வால்மீகி அதை பண்ணினார். நேற்றைய கதை ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபணதார்த்த வாக்கியபத்தம் ரகுவரச்சரிதம் முனிப்ரணீதம் தசசிரசவதம் நிஷாமயத்வம். வால்மீகி எழுதினதை சொல்றது. கிழக்கு திக்காக உட்கார்ந்துண்டு தர்பாசனம் போட்டுண்டு உட்கார்ந்துண்டு பிராச்சீனாகிரேஷு தர்பேஷு தர்மேன அன்வேஷத்தே கதி. தர்மதேவதையை மனசுல நினைச்சுண்டு வாக்குல சரஸ்வதி இருக்கால்னு பிரம்மா சொன்னதை தியானம் பண்ணிண்டு இந்த ராமாயணத்தை எழுதலாம்னு ஓலையும் எழுத்தானியும் எடுத்தாராம். எழுத்தாணி எடுத்து ஓலையில வச்சது தான் அவருக்கு தெரியுமா. அவருக்கு வச்சது தான் தெரியுமா. ஹிமாச்சலத்திலேருந்து எப்படி கங்கை கீழே ஓடி வராளோ, அலகநந்தா பாகீரதி மந்தாகினின்னு பல பேர்களில் ஹரித்வாரம் வர பரியந்தம் ஹிமாச்சலத்தில் எப்படி கங்கை ஓடி வராள், அதுபோல ஸ்லோகங்கள் அவர் வாக்குல அவர் அறியாத கவனமாச்சா. ததுபகத சமாச சந்தியோகம். சமாசம் சந்தி இதெல்லாம் ஸ்லோகத்தினுடைய லட்சணங்கள். அது தானா சேர்றதான். சமமதுரோபணதார்த்த வாக்கியபத்தம். ஒரு வாக்கியத்தையும் இவர் எழுதினதை பார்க்கிறார். தேன் தோச்சு அப்படி இருக்கு. உயர்ந்த மாம்பழம், உயர்ந்த பலாப்பழத்தை தேன்ல தோச்சு போஜன் நல்ல ரசிகன் சாப்பிட்டாரானால் அது எவ்வளவு ரசிப்பானோ அதுபோல இருக்கான் ராமாயண ஸ்லோகங்கள். மதுரமாக இருக்கு. ஒரு சொற்களும் ஒரு ஸ்லோகங்களும் அப்படிதானே இருக்கு. இன்னி பரியந்தம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம்னா நான் சொல்லுவேன், கார்த்தால படித்த பேப்பர் சாயங்காலம் பழைய பேப்பர் ஆகிடும். அது இங்கிலீஷ் பேப்பரோ தமிழ் பேப்பரோ. நாளைக்கு பழைய பேப்பருக்கு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதில் போட்டு வச்சுடுவாள். மாடிப்படி கழியிலையோ வாசல்லையோ. பழைய பேப்பர்களை முந்தானா பேப்பரை கொண்டா படிக்கிறேன்னு யாரும் சொல்றது இல்லை. போன மாதம் பேப்பர் இருக்கான்னு யாரும் தேடுறதில்லை. வார இதழ்களும் அதுபோல போன வாரம் புஸ்தகம் இந்த வாரம் பழசாயிடுறது. ஆனால் ராமாயணம் மாத்திரம் 2 யுகம் ஆயிடுத்து. திரேதாயுகத்தில் வால்மீகி எழுதி ராமர் கேட்க ஆரம்பிச்சார். அப்புறம் திரேதாயுகம் ஆரம்பத்தில் ஸ்ரீராமாவதாரம்னா திரேதாயுகம் பல லட்சம் வருஷங்கள். அப்புறம் துவாபர யுகமும் பிறந்து அதுலேயும் பல லட்சம் வருஷங்களாகி அதில் ஒரு ஆச்சரியம். அதில் கிருஷ்ணாவதாரமும் ஜெகன்மோகன சுந்தரனாய் வேணுகான லோலனாய் பிருந்தாவன விகாரியாய் அந்த கதைகளும் வியாசாச்சாரியால் ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களால பாரத பாகவதாதி கிரந்தங்கள்ல எழுதி ஆச்சரியமான லீலைகளும் பண்ணி கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணி துவாபர யுகம் முடிஞ்சும் கலியுகம் பிறந்து 5250 வருஷம் ஆறுது. இப்போ 5125 வருஷம் ஆறுது கலி பிறந்து. கிருஷ்ணாவதாரம் ஆகி 5250 வருஷம் ஆறுது. கோகுலாஷ்டமி நம்ம இத்தனை வருஷமா கொண்டாடின்னு இருக்கோம். அதை விட ஒரு ஆச்சரியம், அதுக்கு 2 யுகம் முன்னாடி உள்ள நம்ம கலிக்காக 2 யுகம் முன்னாடி திரேதா யுகம். அன்னியிலேருந்து ராமாயணம் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீராமநவமி கொண்டாடுறோம்னா எது சீனியர்? எவ்வளவு காலமாக இந்த ராமநவமி கொண்டாடப்படுறது, ராமாயணம் படிக்கப்படுறது. அதோடு கூட இந்த புஸ்தகம் பூஜையம்ச்ச படம்ச்சேம் இத்திஹாசம் புராதனம்னு பூஜையில வச்சு சந்தன குங்குமம் விட்டு துளசி புஷ்பம் போட்டு பூஜிக்கப்படுற புஸ்தகமாக இருக்கு. வெறும் புஸ்தகமாக ஏதோ எழுத்து அச்சு போட்டதுன்னு நினைக்கிறது இல்லை, பிரிண்ட் பண்ணி வந்தது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ராமாயணம்னு சொல்லிட்டாலே உடனே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறது. சம மதுரோபணதார்த்த வாக்கியபத்தம். ஏன்னா அந்த ஸ்லோகங்கள் அப்படி இருக்கு. ராமனுடைய சாநித்தியம் அதுல பூர்ணமாக இருக்கு. ரகுவர சரிதம் முனி பிரணீதம். அதுலேயும் இந்த வால்மீகி பண்ண ராமாயணம் தனியாக இருக்கு. வால்மீகி கிட்ட உள்ள அபிமானத்தினால நான் அப்படி சொல்றேன்னு நினைக்க கூடாது.
ராமாயணம், பல ராமாயணம் படித்தாதான் தெரியும் வால்மீகி ராமாயணம் எவ்வளவு ரசபூர்ணமானதுங்கிற. காளிதாசன் உலகத்திலேயே பெரிய கவின்னு கொண்டாடப்படுறார். உஜ்ஜயினில் இருக்கிற மகாகாளியால நாக்கில் பீஜாட்சரம் எழுதப்பட்டு அப்படி கவனம் வந்தது அவருக்கு. ஏதோ ஸ்கூல்ல போய் படிச்சு வியாக்கரணங்கள்லாம் படிச்சு சம்ஸ்கிருத ஞானம் இல்லை, அம்பாளுடைய அனுகிரகத்தினாலேயே வந்ததே சம்ஸ்கிருத ஞானம். அப்பேற்பட்ட அந்த காளிதாசன் அவர் சொல்றார், ஒரு பெரிய சமுத்திரத்தை அனாயாசமா தாண்டி விட்டார் வால்மீகி. அனாயாசமா அந்த ராமாயணம்ங்கிற பெரிய சமுத்திரத்தை பண்ணிவிட்டார். அவரால் அது தாண்ட முடிஞ்சது. ஆனால் என்னால் அது முடியுமா? என்னால், நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு, ஆனால் என்னால் அது முடியுமா எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இந்த ராமாயணத்தை நானும் இந்த சாகரத்தை, ராமாயண மகார்ணவம்னு சொல்லப்படுறது, இது சாகரம். இது அவர் பெரிய கப்பல், வால்மீகிங்கிறவர் பெரிய கப்பல், அனாயாசமாக தானும் தாண்டும் ஒரு 1000 பேரை கொண்டு இங்கேருந்து அந்த பக்கம் இறக்கிவிடும். ஆனால் என்னுடைய வாக்கு, வால்மீகி வாக்கு முன்னாடி பார்த்தோமானா என்னுடைய வாக்கு ஒரு பரிசல், ஒரு வாய்க்காலில் இல்லை, ஒரு சின்ன ஏரியில், ஒரு சின்ன ஓடையில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தாண்டறதுக்கு ஒரு ஓலையினால, பனை ஓலையினால இல்லை மூங்கிலால் பண்ணி வச்சுருப்பாலே அந்த ஓடையில் தாண்டுற பரிசல் போல என்னுடைய வாக்கு. இந்த வாக்கை கொண்டு நான் வால்மீகி தாண்டின அந்த சாகரத்தை தாண்ட முயற்சி பண்றேன் அப்படிங்கிற. உடுப்பேனா அஸ்மி சாகரம், கொசூரிய பிரபவோவம் சஹ கொச்சால்ய விஷயா மதிஹி திதீர்ஷுஸ்து தரம் மோகாதி உடுப்பேனாஸ்மி சாகரம். ரகுவம்சத்தில் அவர் சொல்றார், ரகுவம்சம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான குடும்பம். இதை பற்றி சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஆனால் அவர் அளவுக்கு என்னால் சொல்ல முடியுமா? வால்மீகி அளவுக்கு என்னால் சொல்ல முடியுமா? அவர் பெரிய கப்பல், நான் ஒரு பரிசல் அப்படிங்கிறார். காளிதாசன் வாக்கால தன்னுடைய கவிதா சாமர்த்தியத்தை ஒரு பரிசல்னு வால்மீகியோட ஒப்பிடுறதே சொல்லிப்பார். ஆனால் அவர் பெரிய கப்பல், நான் ஒரு பரிசல்னு சொல்லிப்பார். ஆனால் அப்போ வால்மீகியோட ஞானம் எத்தகையது! ஆனாலும் எனக்கு இந்த சூரிய வம்சத்தை சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, ரகுவம்சத்தை சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. காளிதாசன் சொல்கிறார், அது காரணம் என்னன்னால் பிறப்பிலேருந்து சுத்தமானவாலாம் இவாள். பிறப்பிலேருந்து சோகமா அஜன்ம சுத்தானாம் ஆபலோ தயகர்மனாம் ஆசமுத்ரக்ஷிதீஷானாம் ஆனாகரதவர்த்மனாம் யதா விதிஹுதாக்னீனாம் யதா காமார்ச்சிதார்த்தினாம் யதா பரா ததண்டானாம் யதா பராததண்டானாம் யதா கால பிரபோதினாம். பிறப்பிலேந்து சுத்தமானவா. சோகமா அஜன்ம சுத்தானாம், அஜன்ம சுத்தால்னு சொல்றது. சில பேர் ஞானிகள் வந்துடுவார், ஆனா பூர்வாபரம் தெரியாது. அதுக்கு வழக்கிலையும் சொல்லுவாள், ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயாதே அப்படின்பா. நதி வருதுன்னா எங்கேருந்து வருதுன்னு ரொம்ப ஆராயாதே. அதுபோல ஒரு ரிஷின்னு சொன்னா அவருடைய பூர்வத்தெல்லாம் ஆராயாதே அப்படின்பா. நதி மூலம் ரிஷி மூலம்னு சொல்லுவாள். அது மாதிரி இல்லை இந்த குடும்பம். பகவான்லேருந்து ஆரம்பித்து 64 தலைமுறை பர்யந்தம், தசரதர் பர்யந்தம் அப்புறம் அந்த குடும்பத்தில் ரங்கநாதனே ஸ்ரீராமனா அவதரிக்கிறார். ஆனால் ஆஜன்ம சுத்தானாம், பிறப்பிலேருந்து சுத்தமான சில விதைகள் ஐஎஸ்சி தரத்தோட பரீட்சை பண்ணப்பட்டு வருது அப்படின்னு சொல்றா. நெல்லுலேருந்து விவசாயம் பண்றவாள் கொய்யாவோ இல்லை தென்னையோ மாவோ இதெல்லாம் பண்றதே அந்த விதையிலேருந்து அது பரீட்சிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு, விதையிலேயே பல ரகங்கள் இருக்கு. சுத்தமான அந்த விதையே இந்த மாதிரி நீ பயிர் பண்ணையானால் பாக்கி மாமரத்தோட ஈடுகட்ட முடியாத அளவுக்கு இது பலனை கொடுக்கும் அப்படின்னு அறுவடை பண்ணலாம்னு சொல்லுவான். அந்த விதையிலேருந்து சுத்தமானதுன்னு எப்படி சொல்றாளோ, ஒரு தரத்தோட இருக்கிறதுன்னு, அதுபோல குடும்பமாம் இந்த சூரிய வம்சம். சோகமா அஜன்ம சுத்தானாம், ஒத்தர் கூட சோட போனவாள் கிடையாதான் இந்த சூரிய வம்சத்துல. எல்லாத்துக்கு மேல அவள்கிட்ட ஒரு அழகான குணம், ஒரு காரியத்தை எடுத்துட்டாலானால் பலன் அடைய பரியந்தா அந்த முயற்சியை விட மாட்டாலாம். ஆபலோ தயகர்மணாம், பலனை அடையிற பரியந்தா அந்த முயற்சியை விட்டு ஆரம்பிக்கிறதே சிலவன் ஆரம்ப சூரனா இருப்பான். அப்புறம் போக போக டல் அடிக்கும், ஓஞ்சு போயிடுவான். அது மாதிரி இல்லையா இவாள்
ஆஜன்ம சுத்தானாம் ஆபலோதயகர்மணாம் ஆசமுத்ரக்ஷிதீஷானாம். இவாளுடைய கோள் செல்லாத இடம் கிடையாதான். 4 சமுத்திரம் சூழ்ந்த பூமி இவாளோட தான். ஆசமுத்ரக்ஷிதீஷானாம் ஆனாகரதவர்த்மனாம். இவாளுடைய தேர் பாதாள பரியந்தம் போகுமா, நாகலோக பரியந்தம் சேஷலோக பரியந்தம் போற சக்தி உடையவாளாம் இவாளுடைய தேருக்கு. அது மாதிரி ஒரு சக்தியா. அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தவாளை பத்தி நான் சொல்லாம எப்படி இருப்பேன்? எனக்கு ஆசையா இருக்க. ஆனாலும் வால்மீகிக்கு ஈடா என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறார் காளிதாசன் சொல்றார். கம்பரும் அதுபோல வாங்கரும் பாதம் 4 வகுத்த வால்மீகி என்பான் திங்கை செவிகல்லாரே அப்படின்னு. அவருக்கு ஈடா என்னால சொல்ல முடியுமா? ஒரு மூக்கன் பேசுறா போல நான் பேசுறேன். வால்மீகிக்கு ஈடா என்னால பேச முடியாது. ஆனா ஒரு வாய் பேச்ச வராத ஒரு குழந்தை காக்கா கீக்கின்னு அது சத்தம் போட்டா கூட மாதா எப்படி சந்தோஷப்படுவாளோ, என் குழந்தை கூட ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சுடுதோ அப்படின்னு எப்படி சந்தோஷப்படுவாளோ, அதுபோல நான் நீங்கள்லாம் சந்தோஷப்படுங்கோ. நான் எழுதுற ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு பேச்சு வராத ஒரு குழந்தை 2 வார்த்தை பேச ஆரம்பிச்சா தாயார் எப்படி சந்தோஷப்படுவாளோ, அதுபோல நான் சொல்ல போற ராமாயணத்துல நீங்க சந்தோஷப்படணும். வால்மீகியோட என்ன ஒப்பிட்டு பார்க்காதீங்கோ அப்படிங்கிறார். ஒருத்தரும் எப்படி சொல்றார்? அதுபோல துளசிதாசர் இப்படி சொல்றார். இவ்வளவு மகிமை எதனால வந்தது வால்மீகிக்கு? அவரோட ராமாயணத்துக்குன்னால் காயத்ரி உபாசகர். கோடிக்கணக்கா காயத்ரியை ஜபிச்சவர். மந்திரங்கள்ல மந்திரராஜம் காயத்ரியா பரோ மந்திரஹா அப்படின்னு காயத்ரிய உபாசனை பண்ணதுனாலதான் இந்த ராமாயணத்திலையும் 24 அக்ஷரம் காயத்ரி. இந்த ராமாயண ஸ்லோகங்களும் 24,000ன்னு வச்சா. ஏன் 20,000ன்னு வைக்கக்கூடாதா? 22,000ன்னு வைக்கக்கூடாதா? 25,000 ஸ்லோகம் பண்ணக்கூடாதா? 24,000ன்னு ஏன் வச்சார்னால் காயத்ரி அக்ஷரம் 24. சதுர்விகும் சத்யக்ஷரா காயத்ரி. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆச்சரியம், காயத்ரியிலேருந்து ஒரு அக்ஷரத்தையும் ஒரு 1000 ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலையும் வச்சா. ஓம் பூர்புவஸ்வஹங்கிறது பொதுவான மந்திரங்களுக்கு உடையது. எந்த மந்திரமும் பிரணவத்தோடு தான் சொல்லணும். சில ராமஷரக்ஷரி முதலிய மந்திரங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கா. பாக்கி மந்திரங்கள்லாம் பிரணவம் இல்லாத கிடையாது. பஞ்சாட்சரத்திலேருந்து அஷ்டாட்சரத்திலேருந்து எல்லாத்துக்கும் பிரணவம். ஓம்ங்கிறது பொதுவானது. பூர்புவஸ்வஹங்கிறதுக்கு வியாஹிருத்தின்னு பேர். அதுவும் தள்ளப்படுறது. மிச்சம் 3 பாதம் இருக்கே, அதுதான் காயத்ரி. ஒரு பாதமும் 8 அக்ஷரங்கள் கொண்டது. அப்ப 3 24 அக்ஷரங்கள். அந்த 24 அக்ஷரத்தையும் ஒரு 1000 ஸ்லோகம் முடிஞ்சதும் ஆரம்பத்துல அடுத்த ஸ்லோகத்துல வச்சிருக்கா. அதனால அந்த காயத்ரி அக்ஷரமாவே எடுத்து அந்த ஸ்லோகங்களை 24 ஸ்லோகமாக காயத்ரி ராமாயணம்னே தனியா பாராயணம் பண்ணுவா. இப்படி ராமாயணம் முழுக்க படிக்க முடியாதவாள் சங்கேப ராமாயணம், ஆதித்ய ஹிருதயம், சுந்தரகாண்டம்னு படிக்கிறாளோ அதுபோல காயத்ரி ராமாயணம்னு படிப்பா. காயத்ரி உபாசனையினால கிடைச்சதான பெருமையாம் இந்த வால்மீகிக்கு. அவர் ராமாயணத்துக்கு ஈடு எதுவும் இல்லை. ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசவதம் நிஷாமயத்வம். ஆச்சரியமாக 24,000 ஸ்லோகத்தையும் பண்ணினார். இவர் எழுதுற நாளைக்கு அந்த நேரம் தான் குசலவால்னு ராமனுடைய குழந்தைகள் அங்கே வளர்ந்துட்டு இருக்கா. அந்த ஆசிரமத்தில் இவர் எழுதுறதும் அந்த குழந்தைகள் அங்கே வளர்ந்து இப்போ வேதாத்தியனங்கள்லாம் முடிஞ்சு, உபநயனங்கள்லாம் ஆகி வேதாத்தியனம் முடிஞ்சு 2 வேளையும் சமிதாதானம் பண்ணி பிரம்மயஜம் சொல்லிண்டு வால்மீகிக்கு நமஸ்காரம் பண்ணுவாராம். குருவந்தனாயேன்னு 2 வேளையும் குருவந்தனம்னு ஆச்சாரியனை 2 வேளையும் போய் சேவிக்கிறான். கச்சித் குரும்ச்ச விருத்தாம்ச்ச பிராமணாம்ச்ச நமஸ்ய சீங்கிறார் கச்சித் சர்க்கத்துல ஸ்ரீராமர். பரதா நித்தியம் நீ வசிஷ்டரை போய் நமஸ்காரம் பண்றியா, வாமதேவாதிகளை நமஸ்காரம் பண்றியான்னு கேட்கிறா. ஏன்னா ஆச்சாரியன்னா எல்லாத்துக்கும் மேல அவர். ஆச்சாரியன்னா 1000 மாதாவுக்கு சமம், 1000 பிதாவுக்கு சமம் அவர். அவரை நமஸ்கரிக்கணும். நீ பண்றையான்னு பரதனை பார்த்து ஸ்ரீராமரும் மேல கேட்பார். அதுபோல இந்த வால்மீகிய 2 குழந்தைகளும் குசலவால் 2 வேளையும் நமஸ்காரம் பண்றது சீதையோட வழிகாட்டுதல்ல. ஒரு குழந்தை நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா அம்மாவோட வளர்ப்பு தானே, பழக்கம் தானே. அந்த 2 குழந்தைகளும் நமஸ்காரம் பண்றது. குழந்தைகள் எப்படி இங்க வந்தால்? ராமனோட குழந்தைகள் அரண்மனையில தானே வளரணும், அங்கதானே அவ இருக்கணும். இங்க எப்படி வந்தாள் அப்படின்னா உத்தரகாண்ட கதை இந்த இடத்துல ஸ்மரிக்கப்படுறது. அப்புறம்தான் பாலகாண்ட கதையே ஆரம்பிக்கிற. உத்தரகாண்டத்துல யாரோ தேசத்துல
இருக்கிற பிரஜையில ஒத்தன் சீதைய லங்கையில 10 மாசம் இருந்தவள், காமியான ராவணனுடைய வீட்டில் இருந்தவள்னு சொல்லிவிட்டான்ங்கிறதுக்காக க்ஷத்ர தர்மத்தை லோகத்துக்கு காமிக்கிறான். ஒரு தலைவனா இருக்கிறவன் எல்லாருக்கும் நான் தான் தலைவன் அப்படிங்கிறவன் சுத்தமாக இருக்கணும். அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கணும். ஒரு குறை சொல்றா போல ஒரு கலங்கம் வச்சுக்க கூடாதுங்கிறத காமிக்கிறதுக்காக ராஜதர்மத்தினால சீதையை தியாகம் பண்ணார், சந்தேகத்தினால இல்லை. லோகத்துக்கு படிப்பினையாக தன் சரித்திரத்தை அமைக்கணும்னு வந்த ஸ்ரீராமர் சத்தியத்தை விடக்கூடாது, தர்மத்தை விடக்கூடாது, அப்பா அம்மாவை தெய்வமா நினைக்கணும், இப்படியெல்லாம் பல தர்மங்களை காமிச்சுன்னு வந்த ஸ்ரீராமர் ராஜாங்கிறவன் எப்படி இருக்கணுங்கிறத உத்தரகாண்டத்துல சீதையை தியாகம் பண்ணி காமிச்சார். லக்ஷ்மண சுவாமியை விட்டே கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றாள் வனத்துல. அப்போ பூர்ண கர்ப்பமாக இருந்தா. கீழே இறக்கி விட்டுட்டு நடுக்காடு வந்ததும் லக்ஷ்மண சுவாமி இறக்கி விட்டுட்டு தான் மாத்திரம் தேர திருப்பினார். என்னடா லக்ஷ்மணா, என்ன மாத்திரம் விட்டுட்டு போறியேன்னா, அண்ணா வரலையான்னால், அண்ணாவுக்கு ஏதோ தேர்ல வரத்தையே கேட்டார், அண்ணா வரலையான்னால். இப்படி ஏன் வர நேர்ந்தது காட்டுக்கு அப்படின்னா, பூர்ண கர்ப்பமா இருக்கிற சீதை ஒரு நாள் ராமன்கிட்ட சொன்னாலாம், தண்டகையெல்லாம் நம்ம அன்னைக்கு பிதிருவாக்கியங்கிற வியாஜத்துல காடு காடா போனோம், ரிஷி ஆசிரமங்களுக்கு போனோம், இன்னைக்கு நம்ம சௌரியமா இருக்கோம், தேர்ல ஒரு தடவை வேணா போயிட்டு வருவோமா காட்டுக்கு அப்படின்னு கேட்டாலாம். அன்னைக்கு நடந்தே போனோம், கல்லும் முள்ளும் குத்த. அந்த ரிஷி ஆசிரமங்கள்லாம் எவ்வளோ ரம்யமா இருந்தது, பெரியவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணினோம். அவளுடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு எல்லாம் லங்க பரியந்தம் சென்று ஜெயக்குடியை நாட்டுட்டு இங்க வந்து ராமராஜ்யம் நடத்தின்னு இருக்கேன். நம்ம 2 பேருமா போய் ஒரு ஆசிரமத்திலையும் இப்போ தேர்ல போய் வேணா அவளெல்லாம் பார்த்துட்டு வருவோமான்னு கேட்டாலாம். சீதை வாழ்நாளில் ராமனை கேட்டது 2 தான். 2மே அவளுக்கு ஆபத்தாக முடிஞ்சுது. ஒன்றும் பஞ்சவட்டியிலே எனக்கு அந்த தங்க மானை பிடிச்சி கொடு அப்படின்னு கேட்டால் அதுவே அவள் வாழ்க்கைக்கு பெரிய திருப்பு முனையா ஆயிடுது. இப்போ காட்டுக்கு போகலாமான்னு கேட்குறாள் ராமனிடத்துல. அந்த நாழிதான் வந்து சாரர்கள் இது மாதிரி சீதையை பற்றி தப்பாக பேசிக்கிறாள் லோகத்திலேன்னு ஒற்றர்கள் ஏகாந்தத்தில் ராமனிடத்தில் வந்து சொல்கிறாள். சுவாமி என்ன பண்ணிவிட்டால், லக்ஷ்மணா நீ அழிச்சுன்னு போ சீதையே, எனக்கு ராஜகாரியமான காரியம் இருக்குது, இங்கே சொல்லாத அவள்கிட்ட, நான் தியாகம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன், காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுன்னால். லக்ஷ்மண சுவாமி சொன்னால் இது தப்பண்ணா வேண்டாமண்ணா, பரதன் சத்ருக்னன் இவாளெல்லாம் கூப்பிட்டு சொன்னால் முடியாதுன்னு விட்டா. இந்த பாப காரியத்தை நான் பண்ண மாட்டேன், ஜெகன்மாதாவை கொண்டு விட மாட்டேன்னு லக்ஷ்மணன் மாத்திரம் சுவாமி என்ன பண்ணிவிட்டார், ஒரு வாக்கு வாங்கின்னு விட்டார் லக்ஷ்மணன் இடத்துல. எடுத்ததுமே சீதையை கொண்டு விடுன்னு சொல்லாம முதல்ல பரதனை கூப்பிட்டார் சீதையை கொண்டு விடுன்னு சொல்றதுக்கு. பரதன் சொன்னால், அண்ணா இந்த காரியம் நீங்க பண்ணக்கூடாது, ஜெகன்மாதாவை யாரோ எவனோ தெருவில் சொல்றான்ங்கிறதுக்காக சீதையை தியாகம் பண்றதை நான் சம்மதிக்க மாட்டேன்னா, நீ அப்படி என் பேச்சை கேட்கலைன்னா நான் உங்ககிட்ட பிரியமாக இருக்க மாட்டேன், என்னுடைய அப்பிரியம்தான் உனக்கு நேரும்னார் சுவாமி. பரதன் சொன்னால், இது மாதிரி என்னைக்காவது நீங்க பேசுவேன்னு தெரியும், அதனால நீங்க சித்திரக்கூட்டத்தில் கொடுத்த பாதுகையை நான் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன் பூஜையில, எனக்கு நீங்க வேண்டாம், உங்க பாதுகை போறோம்னு நான் நன்னா இருப்பேன்னுட்டு போயிட்டார் பரதன். இந்த தப்பு காரியம் பண்ணி உங்களோட ஸ்நேகம் வேண்டாம், நான் போறேன்னு விட்டார். சத்ருக்னனையும் கூப்பிட்டு சொன்னால், இது மாதிரி பேசிக்கிறாளாம் மேல வீதியில அயோத்தியில, சத்ருக்னா நீ கொண்டு விடுறியான்னால், இந்த அகாரியத்தை நான் பண்ண மாட்டேன்னா. அவர்கிட்டையும் சுவாமி சொன்னால், என் அப்பிரியம் வரும்னார். வேண்டவே வேண்டாம், இந்த காரியம் பண்ணி உம்மோட பிரியம் வேண்டாம், எனக்கு ராமநாமா இருக்கு போறோம், நான் போறேன்னு போயிட்டார். கடைசியில் லக்ஷ்மணன் மொத்தம்தான் பாக்கி. சகோதரால தான் விட்டு கொண்டு விட சொல்லணும் சீதையை, யாரோ தன்னை விட்டு கொண்டு விட சொல்லக்கூடாது. அதுக்காக சுவாமி என்ன பண்ணார், லக்ஷ்மணன் இடத்துல கபட்டமா ஒரு வாக்கு வாங்கிட்டார். தனித்தனியா கூப்பிட்டால் ஒத்தொத்தரையுமே. இப்ப லக்ஷ்மணனை தனியா கூப்பிட்டு சொல்றாள், லக்ஷ்மணா உங்க அப்பா அம்மா உன்னை எதற்காக பெற்றாள், அதுலேயும் உங்க அம்மா என்ன சொன்னால், வனத்துக்கு போறதே சொல்லுன்னாள். உடனே லக்ஷ்மண சுவாமி சொன்னால், ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம்னு எங்கள் அம்மா சொல்லி அமிச்சால். அண்ணா இது என்ன புதுசாக கேட்குறேன், நீங்கள் தான் அப்பா, சீதை தான் அம்மா, உங்களுடைய கைங்கரியத்துக்காக தான் என்னை பெத்தேன்னு அம்மா சொன்னாள். சிருஷ்டஸ்துவம் வனவாசாயேன்னு சொன்னால் சுமித்திரம்மான்னாள். இது சத்தியமோடா லக்ஷ்மணான்னா, உங்கள் சரணத்து மேலே ஆணையன்னா நீங்கள் எது சொன்னாலும் யோசிக்காமல் செய்யணும், அதற்கு தான் எங்கள் அம்மா என்னை பெத்தாலாம்னு சொல்லியிருக்காள்னாள். அப்படின்னா சீதையை கொண்டு காட்டில் விட்டுடுன்னுட்டார். உடனே 2 காதையும் பொத்திண்டு, இப்படியா என்கிட்ட வாக்கு வாங்குவேன், திக் திக் கஷ்டதரம் மமைவ புவனே நிர்ஜீவனம் ஜீவனம் மாத்ருத்ரோகமயேத்ய கர்மணி முஹு भ्रात्रानियुक्तोऽस्मि यत् सीतां निष्करुणं मया वनमिदं निष्कल्मषां जानकीं त्रायध्वं वनदेवता इति वदन्.
தீனோ நிவத்தோ வனாத்து. காட்டுல கொண்டு விட்டுட்டு கதறாள் வனதேவதைகளை பார்த்து. லக்ஷ்மணன், இப்படி ஒரு பெரிய ஆபத்துல நான் மாட்டின்றேன்னு அண்ணா என்கிட்ட வாக்கு வாங்கி விட்டார். என்ன போல இந்த கஷ்டம் யாருக்கும் வாழ்க்கையில வர வேண்டாம். உலகத்திலே திக் திக் கஷ்டதரம் மமைவ புவனே, இந்த பூலோகத்திலே என்ன போல இந்த கஷ்டம் யாருக்கும் வர வேண்டாம். தெய்வமாக நித்தியம் நமஸ்காரம் பண்ணினே எங்க அம்மாவுக்கு மேல நினைச்ச சீதையே என்னை விட்டே கொண்டு விட சொன்னார். நிர்ஜீவனம் ஜீவனம். அவளுக்கு கிழக்கு மேற்கு தெரியாது, ராமண்ணாவை தவிர வேற எதுவும் தெரியாது. அவளை கொண்டு போய் நடுக்காட்டுல திக்கு தெரியாதவளை கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னார். அதோட கூட எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ண சொன்னார். சீதம்மாவுக்கு என்ன விட்டே துரோகம் பண்ண சொன்னார். மாத்ரு துரோகமயேத்ய கர்மணி முகுஹு. அதுவும் எங்க அண்ணாவே ஆக்ஞை பண்ணினார். பிராப்திரா நியுக்தோஸ்மியது. அவள் என்ன தப்பு பண்ணினாள் ஜெகன்மாதா? கருணையே இல்லாத இப்படி கொண்டு விட சொல்லிவிட்டார் நடுக்காட்டிலே. நானும் அவர் வாக்க மீறாதவன்னு வந்துட்டேன். சீதாம் நிஷ்கருணம் மயா வனமிதம் நிஷ்கல்மஷாம் ஜானகீம். ஒரு குறையும் இல்லாத அந்த சீதையை கொண்டு விட்டுட்டேன். இந்த வனத்துக்கு ஒரு தேவதைகள் இருப்பேலே, பல தேவதைகள், வனதுர்க்கைகள், காளி முதலிய தேவதைகள்லாம் வனத்துக்கு இருப்பாள். அந்த தேவதைகளெல்லாம் நான் பிரார்த்திக்கிறேன், எங்க அம்மாவை நீங்க தான் பார்த்துக்கணும். திராயத்வம் வனதேவதா இதி வதன். எங்க அம்மா விட்டுடாதீங்கோ, ராமனையே நம்பி இருந்தவளே அவரை விட்டுட்டார், நீங்கள்லாம் விட்டுடாதீங்கோ இந்த சீதம்மாவை. கர்ப்பிணி வேறே, நடுக்காட்டிலே நான் பாப்பி கொண்டு விட்டுட்டு வரேன். திராயத்வம் வனதேவதா இதி வதன் தீனோ நிவத்தோ வனாத்து. தேர்ல அழிச்சுட்டு நடுக்காட்டுக்கு வந்தார். லக்ஷ்மணா, என்னதுக்காக இப்ப தேர்ல போறோம்? என்னன்னால் நீங்க தான் சொன்னேல்லாம் காடு பார்க்கணும்னு அண்ணா அழிச்சுன்னு போக சொன்னான்னார். ஏன் அண்ணா வரலையோன்னால் ஏதோ ராஜகீயமான காரியமாம் அவருக்கு வர முடியலேன்னார். அதனால என்ன லக்ஷ்மணா, நீ எனக்கு பிள்ளையாட்டம் தாண்டா, வா போலாம்னு தேர்ல வந்துட்டால். நடுக்காடு வந்ததும் அம்மா இறங்குங்கன்னார். லக்ஷ்மணா, அப்படி பண்ண மாட்டியே, முதல்ல நீ தானே இறங்குவே தேர்லேருந்து, அப்புறம் தானே என்னை இறக்கி விடுவே. இப்போ என்னை இறங்குன்னு சொல்கிறியே, என்ன காரணம்னால் இல்லை இறங்குங்கோ சொல்கிறேன்னா. உடனே கர்ப்பிணியான சீதை இறங்கினதும் உள்ள தேரை திருப்பிண்டார். நான் வரேன்னார். எங்கடா லக்ஷ்மணா என்னை விட்டுட்டு போறேன்னா. அண்ணாவோட ஆக்ஞை, அம்மா உங்களை இங்கேயே விட்டுட்டு வர சொல்லிவிட்டார் அப்படின்னார். பகோன்னு கதர்றா. நான் ராமனை தவிர யாரையும் நினைச்சது இல்லையே லக்ஷ்மணா, எனக்கு போய் இப்படி ஒரு கஷ்டமா. மாதா தாசரதி பிதா ரகுபதி भ्राता भृशं राघवः बन्धुर्मे भरताग्रजो भुवि सदा कोदण्डपाणिर्गुरुः रामो दैवतमिति अनन्यशरणां नित्यानुरक्तां सतीं पापोऽयं विपिने विसृज्य भगवन् प्राप्तोऽस्म्यहं लक्ष्मणः. அப்படி என்ன கதறினாள் சீதைங்கிறத திரும்பி ராத்திரி வந்து லக்ஷ்மணன் சொல்றாள் ராமன் இடத்துல. பாபி லக்ஷ்மணன் வந்திருக்கேன். எப்பேற்பட்ட பாபி தெரியுமா? நான் தாசரதியே அம்மாவா நினைச்சேன், ரகுபதியே அப்பாவா நினைச்சேன், ராகவனையே சகோதரனாக நினைச்சேன், பரதனுடைய அண்ணாவையே சகல பந்துவாவும் நினைச்சேன், கோதண்டபாணியே குருவா நினைச்சேன், ராமனையே தெய்வமா நினைச்சேன்னு சொன்னேன். ஒரு உத்தமையே, மகாபதிவிரதையே, பூர்ண கர்ப்பிணியே நடுக்காட்டுல விட்டுட்டு வந்த பாபி லக்ஷ்மணன் வந்திருக்கேன்னாரா. மாதா தாசரதி பிதா ரகுபதி பிராதா பிருஷம் ராகவா பந்துர்மே பரதாக்ரஜோ புவி சதா கோதண்டபாணிர்குருஹு ராமோ தைவதமிதி அனன்ய சரணாம் நித்யானுரக்தாம் சதீம். ராமன் என்ன காப்பாத்துவா, ராமன் என்னை கைவிட மாட்டாள்னு நம்பி நம்பி வாழ்ந்த அந்த உத்தமியே அவருடைய ஆக்ஞை பேர்லயே நடுக்காட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். பாப்போயம் விபினே. அழ அவளை விட்டுட்டு விசர்ஜ்ய பகவன், அவளை விட்டுட்டு வந்த பாபி லக்ஷ்மணன் நான் வந்திருக்கேன்னாராம். கொண்டு விட்டுட்டு வந்த லக்ஷ்மணன். பாப்போயம் விபினே விசர்ஜ்ய பகவன் பிராப்தோஸ்மியகம் லக்ஷ்மணா. சீதா அப்ப கூட கலங்கள்ல, என் மேல தோஷம் ராமன் ஒரு நாளும் நினைக்க மாட்டாள்
லக்ஷ்மணா, யாரோ சொல்லிவிட்டான், ராஜதர்மம் அதை காப்பாத்துறங்கிறதுக்காக பண்ணியிருக்கார். என் பிரபு கல்யாண குண நிலையன் அவர். கல்யாண புத்தே ரதவா தவாயம் காளிதாசன் சொல்றார் ரகுவம்சத்திலே. வாச்சியஸ்துவயா மத்வச்சனாத் சராஜா வன்னோ விசுத்தாமபி யத் சமக்ஷம் மாம்லோகவாத ஸ்ரவணாதாசீத் ஸ்ருதஸ்ய கிம் வா சதிருஷம் குலஸ்ய கல்யாண புத்தே ரதவா தவாயம் நகாமச்சாரோ மயி சங்கனீயா. பின்ன கொண்டு விட்டுருக்காரே, என்ன காரணம்னா, நான் ஏதோ ஜென்மாந்தரத்தில் பண்ணின பாப்பண்டா லக்ஷ்மணா. ஏதோ நல்ல தம்பதிகள், உண்மையா அன்பா இருந்த தம்பதிகளை கலகம் பண்ணி பிரித்து விட்டுருக்கேன். எத்தனையோ தம்பதிகளை அது போல பிரித்து வச்சிருக்கேன் ஜென்மாந்தரத்தில். அந்த பாபம் இப்போ எனக்கு வேலை செய்யறது. மமைவ ஜன்மாம் தரபாத்தகானாம் விபாக விஸ்பூர்ஜதுர பிரசஹ்யா. விஸ்பூர்ஜதுன்னா இடி. ஜென்மாந்தரத்தில் ஆசைப்பட்டு நான் பாபம் பண்ணி தம்பதிகளை பிரிச்சிருக்கேன். அந்த பாபம் இப்போ இடியா என் தலையில இறங்கி இருக்குடா லக்ஷ்மணா. இப்போ நான் ராமனை விட்டு பிரிஞ்சு அழறேன். ஆனால் நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அண்ணாட்ட சொல்லு, இங்கே இருந்துட்டு தபஸு பண்ண போறேன், ரங்கநாதனை ஆராதிக்க போறேன். சாகம் தபஹா சூரிய நிவிருஷ்ட திருஷ்டிஹி ஊர்த்வம் பிரசூதேச்சரித்தும் யதிஷ்யே பூயோ யதா மே ஜனனம் தரேபி துவமேவ பர்த்தா ந விப்ரயோகா. லக்ஷ்மணா, நீ போய் அண்ணாட்ட சொல்லணும், இந்த சரையூ தீரத்திலே இந்த வனத்தில் நான் தபஸு பண்ண போறேன், பகவான ரங்கநாதனை ஆராதிக்க போறேன். ஆராதிச்சு என்ன கேட்க போறேன்? எனக்கு இனிமேல் ஜென்மா வேண்டாம், மோட்சம் கொடுங்கோன்னு கேட்க போறது இல்லை. ஞானம் கொடுங்கோ மோட்சம் கொடுங்கோன்னு கேட்க போறது இல்லை. எத்தனை ஜென்மா வேணாலும் வரட்டும், வர ஜென்மாவும் ஸ்திரீ ஜென்மாவே வரட்டும், ஆனால் அத்தனை ஜென்மாலையும் எனக்கு ராமனே பர்த்தாவா வரணும் அப்படின்னு வேண்ட போறேன். பூயோ யதா மே ஜனனம் தரேபி துவமேவ பர்த்தா. ராமன் நாட்டை போய் நீ சொல்லு, எத்தனை ஜென்மா வந்தாலும் அவரே எனக்கு பர்த்தாவா இருக்கணும்னு நான் வேண்ட போறேன். ஆனால் ஒன்று சேர்த்து வேண்ட போறேன் பகவானிடத்துல. என்னன்னா, இந்த ஜென்மால என்னை கைவிட்டா போல வர ஜென்மாக்கள்ல யார் பேச்சியாவது கேட்டுண்டு என்னை விட்டுடக்கூடாதுங்கிறதையும் சேர்த்து வேண்ட போறேன். பூயோ யதா மே ஜனனம் தரேபி துவமேவ பர்த்தா ந விப்ரயோகா. ஒரு நாளையும் என்னை விட்டுடக்கூடாதுங்கிறதையும் சேர்த்து வேண்ட போறேன். அசூன்ய தீராம் முனி சன்னிவேஷைஹி சொல்லிட்டு லக்ஷ்மணனும் அழுதுண்டே வந்துட்டார். சீதம்மா சாயரக்ஷ வேலை அஸ்தமிக்கிற நேரம் ஒரு மரத்தடியில அழுதுன்னு இருக்கால். இந்த சப்தம் பக்கத்துல வால்மீகி ஆசிரமம். வால்மீகி ஆசிரமம் சுவாமி தெரிஞ்சுதான் விட்டுட்டு வந்தாள். லக்ஷ்மணனை விட்டுட்டு வர சொன்னா. ஏன்னா ஒரு ஸ்திரீக்கு எத்தனை தான் பர்த்தா பார்த்துட்டாலும் பிரசவ காலத்துல பிறந்தகத்துல இருக்கிற ஒரு உகப்பு ஏற்படாதான். பிறந்தகம்னா இப்போ சீதைக்கு எது பிறந்தகம்? பூமி தான் பிறந்தகம். பூமியிலேருந்து தான் அவள் தங்கப்பட்டியில் வந்தால் ஜனகனுக்கு. பிரசவ காலத்தில் பிறந்தகத்தில் கொண்டு விடுறதுன்னா சீதைக்கோ அயோனிஜியாக வந்திருக்கா. ஒரு கால் அப்பா அம்மா இல்லாத பெண்ணாக இருந்தால் சகோதரநாத்தில் இருக்க ஆசைப்படுவாள். மண்ணி ஒரு கால் குணம் குறைச்சலாக இருந்து ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் கூட சகோதரநாத்தில் இருக்கோங்கிற சந்தோஷத்தில் ஸ்திரீக்கள் அந்த அபிமானத்தில் இருப்பாள். அது மாதிரி இருக்க ஆசைப்படுவாள். மண்ணில் பிறந்த சீதைக்கு மண் புத்துல பிறந்த வால்மீகி தானே சகோதரர், வேற யாரா இருக்க முடியும்? சீதையும் மண்ணிலேந்து உண்டானால், மண் புத்துலேந்து வந்தார் வால்மீகி. அதனால இப்ப சகோதர ஸ்தானம் ஆயிட்டார். அதனால வால்மீகி ஆசிரமத்துக்கிட்ட விட்டுடுன்னு சுவாமி சங்கல்பம் தான் லக்ஷ்மணன் விட்டுட்டு வந்தார். அக்னிஹோத்திரத்துக்கு பிரயாணம் பண்ணிவிட்டு அஸ்தமனம் ஆயிடுத்தான்னு ஆகாஷ் வாசலை மேற்க பார்த்துட்டு இருக்கார் வால்மீகி. சீதை வந்திருக்காள்னு ஞான திருஷ்டியில தெரிஞ்சு உடனே தன் பத்னியை அழிச்சுண்டு நேர சீதை இருக்கிற இடம் வந்து மங்கள திரவியங்கள்லாம் கொடுத்து அவளை எதிர்கொண்டு அழைச்சு, அம்மா ரங்கநாயகியே வந்திருக்கே, எங்களோட பாக்கியம், நீ எங்க ஆசிரமத்திலேயே இருக்கணும்னு சொல்ல அப்படி அழிச்சுன்னு வந்து இங்கேயே பிரசவம் பார்த்து வால்மீகியோட பத்னியே அந்த 2 குழந்தைகளும் குஷன்னும் லவன்னும் சூரிய வம்சத்தை விளங்கப்படுற குழந்தை அங்கேயே ஜாதகர்ம நாமகரணங்கள்லாம் வால்மீகி பண்ணி உபநயனாதி சம்ஸ்காரமும் பண்ணி வேதாபியாசங்களும் பண்ணி வச்சு, அப்பா இல்லைன்னா ஆச்சாரியனே பண்ணலாம்னு இருக்கு. இதெல்லாம் அந்த ரீதியிலே ராமனோட குழந்தைகளுக்கு வால்மீகியே எல்லாம் பண்ணி வச்சு 2 வேளை சமிதாதானம் பண்ணிண்டு
வேதாத்தியனங்கள்லாம் முடிச்ச அவசரத்தில் இருக்கிற குழந்தைகள் இப்போ ராமாயணத்தை எழுதி முடிச்சு வால்மீகி யாருக்கு உபதேசம் பண்ணலாம்னு நினைக்கிறதே இந்த குழந்தைகள் வந்து காலை பிடிக்கிறார். அக்ருண்ணீதாம் ததஃ பாதோ முனிவேஷௌ குஷீலவோ குஷீலவௌ து தர்மஜ்ஞோ ராஜபுத்ரோ யசஸ்வினோ. முனி வேஷத்துல இருக்காலாம், அவன் முனி வேஷம் இல்லையான் சக்கரவர்த்தி குமாராவான். தசரதருக்கு எப்படி ராமனோ அதுபோல ராமனோட குழந்தையில் இவ்வார். ஆனாலும் இங்கே காலத்தினுடைய கோலம். பூலோகத்துக்கு வந்துட்டாலானால் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் எல்லாம் தான் இருக்குங்கிறத தன் சரித்திரம் மூலமா சுவாமி ராமனும் காமிக்கிறாள், கிருஷ்ணரும் காமிக்கிறார். மனுஷனா அவதாரம் பண்ணிவிட்டாலானா சுகதுக்கங்கள் எல்லாம் உண்டு. பிறந்த அன்னைக்கே ஓட்டமா ஓடி வசுதேவர் கொண்டு போய் மாட்டுக்குட்டையில் போட்டு வரா. அங்கேயாவது நிம்மதியா இருந்தாரா கிருஷ்ணர்னா? ஏதோ லீலையா நம்ம படிக்கிறோம். 8ஆம் நாளே ராட்சசி பூத்தனை வந்துவிட்டாள். பூத்தனா லோகபாலக்னி அப்படின்னு ராஜாக்கு பதறது. பாகவதம் கேட்டு இருக்கிற பரீட்சித் ராஜன் பதர்றா. ராட்சசி ருதிராசனா வந்துட்டாளா, நந்தகோகுலம் வந்துட்டாளா, தொட்டில இருக்கிற கிருஷ்ணனை தூக்கி விட்டாலான்னு கதை கேட்டு இருக்கிற பரீட்சித்து பதர்றா. சுகர் சொல்றார், கவலைப்படாதே, அந்த பூதனைக்கும் மோட்சம் கொடுத்தான் பகவான். பூதனைக்கும் ஜிகாம்சயாபி ஹரையே ஸ்தனம் தத்வாப சத்கதிம் அப்படின்னு சுகாச்சாரியா சொல்றாள். ஆனா அந்த கதை பார்த்தா பரிதாபமாய் பதற்றமாய் தானே இருக்கு. ஒரு மாசம் ஆறது மடியில வச்சுட்டு இருக்காள் யசோதைன்னா. காத்து ரூபத்துல ஒருத்தன் வந்தான், திருநாவர்த்தன்னு பேரு, தூக்கின்னு போட்டான் ஆகாசத்துல மடியில இருந்த குழந்தையே. மண்ணெல்லாம் வாரியா நந்தகோகுலத்தில் உள்ள அத்தனை பேர் கண்ணிலையும் போட்டுவிட்டு குழந்தையை தூக்கின்னு போயிட்டான். ஒரே பூதியா இருக்கு, குழந்தைங்கன்னே தெரியல, பதறாள் யசோதை. ஆகாசத்துக்கு தூக்கின்னு போனவனை அங்கேயே சம்ஹாரம் பண்ணி சுவாமி ஒரு மாசம் குழந்தை கீழே போட்டு அவன் மேல புத்தரும் எந்த மாதிரி விழுந்தாரான். அப்புறம் பொழுதியெல்லாம் அடங்கின அப்புறம் பார்த்தா ஒரு ராட்சசன் மேல கிடக்கு குழந்தை. அப்புறம் எடுத்துன்னு வந்து அந்த குழந்தைக்கு ரக்ஷையெல்லாம் பண்ணினாள் அப்படின்னு திருநாவர்த்தனுடைய சரித்திரம். வண்டி ரூபத்துல வந்து ஒருத்தன் கொல்ல பார்த்தான் கிருஷ்ணனை. சகட்டாசுரன், சகட்டம்னா வண்டி, சகட்டாசுரன்னு பேர். இது மாதிரி எத்தனை மாடு மேய்ச்சிண்டு கஷ்டப்பட்டு பழையதை சாப்பிட்டு 10 வயசு காலம் நந்தகோகுலத்திலே பிருந்தாவனத்திலே அப்படி இருந்த பிரபு அப்புறம் மதுராக்கு வந்தாலாவது சந்தோஷமானா அங்கேயும் ஜராசந்த பிரபதிகள்லாம் வந்து தொந்தரவு பண்ணேன். அப்புறம் மேற்கு சமுத்திரத்துல தனக்குன்னே ஒரு ராஜ்யத்தை நிர்மாணம் பண்ணிட்டு துவாரகையே பல சிரமங்கள். அதுக்கு மத்தியில தான் கிருஷ்ணாவதாரத்திலையும் சுவாமி வந்து 125 வருஷங்கள் பூலோகத்துல வாழ்ந்திருக்கா. அவதாரம் பண்ணினாலானால் பகவானுக்கு உள்பட ஏதோ குறநிறைகள் இருக்கு. மனுஷனா வந்துட்டா எல்லாருக்கும் எல்லாம் உண்டுங்கிறத ராமாவதாரத்துல கேட்கவே வேண்டாம். பல துக்கங்களை சுவாமி அனுபவிக்கிறத கதையில கேட்கிறோம். கிருஷ்ணாவதாரத்திலையும் பல இதுக்கு காமிக்கிறார். ஆனா ஒரு அழகு கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை துக்கம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாத சுவாமி வந்து சமமாக இருக்கா. அதை கீதையில அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்கிறாள். இதெல்லாம் வந்து வந்து போறதுதான். அர்ஜுனா அகமாபாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக. குளிர் வரும், வெயில் வரும், மழை வரும், பனி வரும், எல்லாம் தாண்டா வரும் அர்ஜுனா. அதுக்காக அசந்து போயிடக்கூடாது, அதை பார்த்து மிரண்டு போயிடக்கூடாது. வெயில் படிக்கிறதுன்னா அதுக்கு தந்தா போல பனி வரும், மழை வரும். ஆகமாபாயினோ அனித்யாக, ஆகமாபாயினோ நித்யாக, 2 விதமான பாடம் கீதையில ஆச்சாரியர்கள் சொல்றார். இது வந்து வந்து போறது தான். அதனாலையும் லட்சியம் பண்ணாத, நிலையா இல்லாததுனாலையும் அதை போய் பொருட்படுத்தாத. வெயிலாவே போயிடுமா வருஷம் முழுக்க, ஒரு காலம் கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டும். பனியான பனி இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத ஸ்ரீரங்கத்துல திருச்சியெல்லாம் வந்து குளிரே தெரியாத ஊர். இந்த வருஷம் அப்படி குளிர்னது. மார்கழி தையெல்லாம் மாசி வரைக்கும் கூட குளிர் இருந்தது, தெப்ப வரைக்கும் கூட குளிராக இருந்தது. வந்து வந்து போறது தானே எல்லாமே. ஏதாவது நடக்காதது நடந்தா தானே ஆச்சரியப்படணும். எல்லாம் வந்து போறது தான்ங்கிறத தெரிஞ்சுட்டு அர்ஜுனா தாம் ஸ்திதிக்ஷஸ்வ, பொறுமையோட இரு. எல்லாம் வரும், எல்லாம் நடக்கும், நடக்கிறது நடந்தே தீரும், பொறுமையாயிருன்னு அர்ஜுனனுக்கு கீதையில அதுதானே உபதேசம் பண்றார். அது நமக்கு பெரிய பாடம். கிருஷ்ணாவதாரத்துல அவர் சரித்திரத்திலையும் வந்து வந்துதான் எல்லாம் போயின்னு இருந்தது. ராமாவதாரத்திலையும் அதுபோல அப்படி ஒரு சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இன்னைக்கு நம்ம அப்படி உலகமே கொண்டாடுறது. அயோத்தியில பெரிய ஆலய நிர்மாணமாகி அத்தனை ராமபக்தால் எழுச்சியாக இன்னைக்கு கொண்டாடின்னு இருக்கா. ஆனாலும் அவர் காலத்துல பார்த்தோம்னா அவர் பையனை மடியில போட்டுட்டு தான் ஒரு அன்னப்பிராசனம் பண்ணல, தான் ஒரு நாமகரணம் பண்ணல, பிறந்த குழந்தைய தான் எடுத்து உச்சி முகரல்ல,
தான் அதற்கு ஒரு சௌலம் உபநயனம் பண்ணி வைக்கல, வித்யாபியாசம் அக்ஷராபியாசம் மடியில் வச்சுட்டு தான் சொல்லி கொடுக்கல. ராமாயணம் பாட வந்த காலத்துல வால்மீகியோட கூட தானே பிரதம தரிசனமே ராமன் பார்க்குறான். ஒரு குழந்தை பிறந்து 12 வருஷம் பார்க்காத ஒரு அப்பா இருந்தாருங்கிறத நீங்க தன்னை கதையோட ஒத்து பார்க்கணும். இந்த கதையே ஒரு குழந்தைன்னு ஒன்று கர்ப்பிணியை கொண்டு விட்டது தான் தெரியும். அவதார புருஷங்கிறது வேற, ராமன் பகவான்னு அந்த பாவனையில கேட்கறது வேற கதை. மனுஷனாக இப்ப இருக்கால் பூலோகத்துல என்னால் கொண்டு விட்டது தான் தெரியும் லக்ஷ்மணன் மூலமா. அப்புறம் அவள் கர்ப்பிணி என்ன ஆனால், நல்லபடியா சுகப்பிரசவம் ஆச்சா, அந்த குழந்தை என்ன ஆச்சு? ஒன்றும் சன்னியாசி இல்லையே, ராமன் கிரகஸ்தன் தானே. கிரகஸ்தன்னு சொன்னா பத்னிட்டையும் அவ்வளோ ஆசை உடையவராச்சே. சித்திரகூடம் பஞ்சவட்டியில தொலைஞ்ச காலங்கள்லாம் சீதையிட்ட சீதைன்னு எப்படி அழுதார் அவர். ஒரு பில்லு மரமே சீதையை கண்டையா, கதம்ப மரமே சீதையை கண்டையா, கோதாவரியே சீதையை கண்டையா, பில்வோம் அபஸ்தனி, ஒரு முள்ள கொடியே சீதையை கண்டையான்னு அப்படி அழுதவர். சீதையிட்ட அவ்வளவு அன்பு வச்சவர். வாகிவாத யதகாந்தா அப்படிங்கிறார். ராமேஸ்வரம் சேதுபந்தனம் பண்றதுக்கு முன்னாடி அங்க ராத்திரியில இருக்கிறவர், அந்த தனுஷ்கோடியில இருக்கிற பிரபு, லக்ஷ்மணா அங்க லங்கையில சீதை மேல பட்ட காத்து என் மேல அடிக்கிறதுடா, அது ரொம்ப உஷ்ணமாக இருக்குடா லக்ஷ்மணா, சமுத்திர காத்து குளிர்ந்துதான் இருக்கணும், அஸ்தமிச்சும் போயிடுத்து, ஆனாலும் என் மேல ஒரு சூடான காத்து அடிக்கிறது. ஏன் தெரியுமா? அங்க பெருமூச்சு விட்டுண்டு என் உயிர் சீதை அழுதுன்னு இருக்காள்ரா, அவள் மேல அந்த உஷ்டமான காத்து, அந்த சோக காத்து என் மேல அடிக்கிறது. ஆகிவாத எதகாந்தா அப்படிங்கிறார் யுத்த காண்டத்துல. அப்போ அவ்வளவு சீதையோட மூச்சு காத்துன்னு 1000 மைல் தாண்டி அங்கேருந்து வர காத்த உள்பட உணரக்கூடியவர்னு சொன்னா சீதைட்ட எவ்வளவு அன்பு வச்சவர். 12 வருஷம் கர்ப்பவனியை விட்டது தானே தெரியாது. ரொம்ப துக்கத்துல தான் இருந்தார் ராமன்னு சுகாச்சாரியாலும் சொல்றா. கிரகஸ்த தர்மத்துல சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டான். அதுக்கு காரணம் என்னன்னு அழகா சொன்னார் சுகாச்சாரியால் சொன்னார். ஸ்திரீக்கள்கிட்ட ரொம்ப அன்பு வச்சவன் இப்படிதான் தாபப்படுவான்கிற இந்த தர்மத்தையும் காமிச்சால் ராமன். ஸ்திரீ சங்கீனாம் கதிமிதி அப்படின்னார் சுகாச்சாரியார். சுகராமாயணத்துல அன்பு வைக்க வேண்டியதுதான் தர்மம் தான். அளவில்லாத எதுவுமே போயிடுத்தானால் அது கட்டாயம் துக்கத்துல தான் கொடுக்கும். அளவில்லாத அன்பு வச்சான் சீதையிட்ட, அதனால அழுதுண்டே இருந்தான் ராமன். 10 மாசம் அங்கேயும் முட்டு பிரிஞ்சு அழுதார். காட்டுல கொண்டு விட்ட அப்புறமா அழுதுண்டே இருந்தார் அந்தப்புறத்துலன்னு. இதுக்கு என்ன காரணம்னு சுகாச்சாரியால் ஞானியா இருக்கிறதுனால அவர் பட்டுன்னு சொல்லிவிட்டார். ஸ்திரீ சங்கீனாம் கதிமிதி அப்படின்னு விட்டார். ஸ்திரீட்ட ரொம்ப அன்பு வச்சவன், அளவில்லாத அன்பு வச்சவன் இப்படிதான் கஷ்டப்படுவான், அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இப்படிதான் தாபப்படுவான்ங்கிறத ராமன் இது மூலமாவும் காமிச்சார் அப்படின்னு விட்டார். ஞான வைராக்கியம் ஏற்படுற கிரந்தமா இருக்கிறதுனால பாகவதத்துல சுகர் அப்படி சொல்லிவிட்டார். இது காந்தா சம்ஹிதையா இருக்கிறதுனால ராமாயணம் அன்பை மாத்திரமே வெளிப்படுத்துற, ஞான வைராக்கியத்தோட உள்ளது பாகவதம். இங்க அன்பை மாத்திரம் வெளிப்படுறதுனால அங்க சீதை விட்ட பெருவச்சு சோகாக்னி என்ன தகிக்கிறதுடா லக்ஷ்மணா அப்படின்னு இந்த சமுத்திரக்கரையில சொல்லுவார். ஆனா அவ்வளோ அன்பு வச்சவர் ஸ்ரீராமன். சீதையை விட்டு ஒரு நாளும் நாம் பிரியல்ல. நாம் மனசால நானும் சீதையும் சேர்ந்துதான் இருக்கோம். சூரியனையும் அதோட கிரணத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு எல்லாம் சொல்றார். அவர் 12 வருஷ காலங்கள் குழந்தைகளுக்கு தன்னால ஒன்றும் செய்ய முடியாத, சீதைக்கும் ஒன்றும் கூட இருந்து சகாயமா இல்லாம இப்போ குழந்தையில பார்க்க போறார். வால்மீகி ஆசிரமத்திலேருந்து வரப்போறார். இப்பதான் பார்க்கறார் அப்படின்னு சொன்னால் ராமனோட கதையிலையும் அப்போ ஏற்ற இறக்கம்ங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டுங்கிறத இந்த கதைகள் மூலமா நமக்கு ஒரு சித்த சமாதானத்தை கொடுக்கற. நலன் அப்படி ஒரு தர்மாத்மாவா இருந்தான், 7.5 சனியில அவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நல்ல சரித்திரம் படிக்கிறோம். என்ன நலனை பத்தி நினைச்சாலே நமக்கு கலிதோஷங்கள்லாம் போயிடும், சனிபாதையெல்லாம் போயிடும்னு சொல்றோமோ. புண்ணியஸ்லோகோ நலோ ராஜா, புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிராகான்னு அவரும் அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஹரிச்சந்திரன் தன்னையே வித்துண்டார் சத்தியத்துக்காக. பத்னியை வித்தார், பிள்ளையை வித்தார். காசியில போய் பிச்சை எடுத்து தன்னையே வித்துண்டு புணஞ்சுட்டுண்டு ஹரிச்சந்திரா காட்டுன்னு இன்னைக்கும் ஹனுமான் காட்டுக்கு பக்கத்துல இருக்கு. போனா ஒரு குறை அழாம வர முடியாது. ரங்கநாதனை ஆராதிச்ச குடும்பம். ரங்கநாதன் அண்டி ரங்கநாதனை 32 தலைமுறையா ஆராதிச்சுட்டு வரால். சூரிய வம்சத்துல 32வது தலைமுறை ஹரிச்சந்திரன். 32 தலைமுறையா ரங்கநாதனை கொண்டாடிட்டு இருந்த குடும்பத்துல சத்தியமே உயிராயிருந்த ஹரிச்சந்திரனுக்கும் இப்படி புணஞ்சுடுறா போல ஒரு காலமா ஹரிச்சந்திரா காட்டு. இன்னைக்கும் அவர் கதை சொல்றதே, காசிக்கு போனோமானா 5 வருஷ காலங்கள் அங்க சுட்டு இருந்தாருன்னு கதை இருக்கே. பல காலங்கள் அங்க சுட்டு அப்புறம் தானே க்ஷேமம் ஏற்பட்டு அப்புறம் ஹரிச்சந்திரன் திரும்பி இழந்த ராஜ்யத்தை அடையிறார் அயோத்தியில.
அப்போ இந்த கதையெல்லாம் நமக்கு என்ன சொல்றது, பரிபாகத்தை கொடுக்கறது, நம்மளை திருடப்படுத்துறது, ஞான வைராக்கியத்திலே நம்மளை திருடப்படுத்துறது. லோகம்னா இப்படிதான் இருக்கும், உதயம் மாறுது, அஸ்தமனம் மாறுது. நந்தன் ஆதித்யே நந்தன் அஸ்தமிதேரவுன்னு எல்லாம் தான் உண்டு உலகத்துல அப்படிங்கிறத, தெய்வமே வந்தாலும் அதுக்கு கட்டுப்படுறத இந்த கதைகள்லாம் நமக்கு சொல்றது. யுதிஷ்டிரர் அப்படி ஒரு தர்மாத்மா 13 வருஷம் கஷ்டப்பட்டார் வனவாசத்துல. ஆனா இந்த நேரத்திலேயே அவர் என்ன சொல்றாரு தெரியுமோ, பீமன் சொல்றான் இப்பவே போய் துரியோதனன் கழுத்தை திருகிவிட்டு வந்துடுறேங்கிறான். அர்ஜுனன் சொல்றான் இங்கேருந்தே நான் அஸ்திர பிரயோகங்கள் பண்றேங்கிறான். ஏதாவது ஒரு கொசு கடிச்சுட்டா போறோம் உடனே தர்மபுத்திரத்தை கத்துவான் பீமன். ஏதான ஒரு பூச்சி போட்டை கண்டுவிட்டா திரௌபதி உடனே கத்துவாள் தர்மபுத்திரத்தை. உங்களை வாக்கப்பட்டு நான் என்ன சௌக்கியத்தை கண்டேன், இப்படி காட்டுல கஷ்டப்படுறேனே. ஏதாவது ஒரு காட்டு ஈ கடிச்சு கொடுத்தோம்னா உடனே பீமன் கத்துவான், உமக்கு தம்பியா பிறந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், காட்டு ஈ கடிக்கிறதேன்னு, என்ன பண்ணுவேன்னு வருத்தப்படுவா. ஒரு இடத்துல கூட தர்மபுத்திரர் துரியோதனால வந்தது கஷ்டம்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்றார், ஏதோ ஜென்மாந்தரத்துல நான் யாரையோ படுத்திருக்கேன், அந்த பாபம் தான் இப்ப துரியோதனன் மூலமா கர்மா திரும்புறது எனக்கு. துரியோதனன் பண்ணல, இதுக்கு காரணம் துரியோதனன் இல்லை அப்படிங்கிறார். தர்மபாஷ நிபத்தாகி அப்படிங்கிறார். மகாபாரதத்தில் பார்த்தோமானா தர்மங்கிற பாசம் கட்டியிருக்கு நம்மளே, தர்மத்துக்காக நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். பீமா, அர்ஜுனா, திரௌபதி வருத்தப்படாதீங்கிறார். உடனே அர்ஜுனன் பீமன் சொல்றான், நானே இப்ப வாள் எடுத்து அந்த பாசத்தை வெட்டி விடுறேன். ஏதோ ஒரு கட்டி இருக்குன்னு தானே சொல்றேன், அந்த கட்டை நான் அறுக்கிறேன். நான் தர்மபுத்திரர் சொன்னார், நீ அறுக்கக்கூடாதுப்பா, அறுத்தா அது திரும்பவும் கட்டுப்படும். அதை அறுக்கிறதுல தேர்ச்சி பெற்றவன் ஒருத்தன் இருக்கான், தேர்ச்சி பெற்றவன் ஒருத்தன் இருக்கான். அவன் நமக்காக கவலைப்பட்டு இருக்கான், சமயம் பார்த்து அவுத்து விடணும்னு. அப்ப அவன் அவுத்தாதான் நமக்கு இந்த கர்மபந்தம் போகுங்கிறார். அது யாருங்கிறான் பீமார்ஜுனர்கள். தர்மபாச நிபத்தாகி வாசுதேவ பராயண. கிருஷ்ணன் துவாரகாதீசன் நமக்கு மேல அவன் கவலைப்பட்டு இருக்கான்டா, நம்ம கஷ்டப்படுறோம். கிருஷ்ணன் ஒரு நாள் வருவார், நம்ம கஷ்டங்களை போக்குவார்னு அப்படிதான் நம்பி இருந்தார் தர்மபுத்திரர். இந்த கதையெல்லாம் நமக்கு பகவானை நம்பி இருக்கானா, சுகதுக்கங்கள்ல மனசை விடக்கூடாதுங்கிறத இந்த ராமாயணம், பாகவதம், பாரதாதி கிரந்தங்கள் நம்மளை பக்குவப்படுத்த. வேதாத்தியனங்கள்லாம் பண்ண குசலவால் காலை முடிச்சதும் வால்மீகி நினைச்சார், ராமனோட சங்கல்பம் இவாளுக்கே யாருக்கு உபதேசம் பண்ணலாம்னு நினைக்கிறதே இந்த குழந்தைகள் காலை பிடிச்சது. ரூபலக்ஷண சம்பன்னோ மதுரஸ்வர பாஷினோ பிம்பாதி உச்சிதோ பிம்போ ராமதேகாத் ததாபரு. ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தாராம் அந்த குழந்தைகளுக்கு. தபஸ்வாத்தியாய நிரதம்னு ஆரம்பிச்சு அப்படியே வாக்குக்கு சுவாதீனம் பண்ணி கொடுத்தான் அந்த குழந்தை. வாச்சோ விதேயம் தத் சர்வம் ஸ்ருத்வா காவிய மனிந்திதௌ. யாராலையும் ஒரு குறையும் சொல்ல முடியாத அந்த ஸ்ரீமத் ராமாயணம். அனிந்திதௌ அப்படின்னார் வால்மீகி. ஒரு குறை சொல்ல முடியாதான் எந்த இடத்துலையும், ராமனிடத்துலையோ ராமனோட காரியங்கள்லையோ இந்த சரித்திரத்திலையோ ஒரு நிந்தை யாரும் பண்ண முடியாதான். அப்பேற்பட்ட அந்த அழகான காவியத்தை வாச்சோ விதேயம் தத் சர்வம் ஸ்ருத்வா, ஒரு தடவை வால்மீகி சொன்னதை கேட்டுதான் அதை உடனே தனக்கு சுவாதீனம் பண்ணி கொடுத்தான். ஸ்ருத்வா காவியம் அனிந்திதௌ, ரொம்ப அழகா பாடுறதான். தௌ துகம் தர்வ தத்துவஜோ மூர்ச்சனாஸ்தான கோவிதோ. சங்கீதங்கள்லாம அதுக்கு பழக்கமாயிருக்கான். ரொம்ப அழகா கானம் பண்றதான் இந்த ராமாயணத்தை. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணுக்கு ஒன்னும் அழகா இருக்கான். ரூபலக்ஷண சம்பன்னோ, ரூபம் லட்சணங்கள் எல்லாம் இருக்கான். மதுரஸ்வர பாஷினோ, அது பேசினாலே தேனொழுகிறா போல இருக்கான். போராத்துக்கு ரெட்ட குழந்தையெல்லாம் அச்சு வச்சு எடுத்தா போல இருக்கான். பிம்பாதி ஓத்திதோ பிம்போ, யாரு அண்ணா யார் தம்பின்னு புரியலையா. எல்லாத்துக்கும் மேல ராமன் மாதிரியே இருக்கான் இந்த குழந்தை. ராம தேகா ததா பரௌ. அந்த நாளைக்கு அயோத்தியாவிலேருந்து அஸ்வமேதம் நடக்கிறதுன்னு சுவாமி பத்திரிக்கை அனுப்ப, சிஷ்யாலோட கூட நீங்க வரணும்னு சொல்ல, சொர்ணமயமான சீதையை வச்சுன்னு பண்றேன்னு அந்த பத்திரிகையில எழுத கண்ணீர் விடுறார் வால்மீகி. உடனே அயோத்தியிலேருந்து யாரோ சேவகால் வரத சீதை கவனிச்சுட்டார். நம்ம ஊர்லேருந்து யாரோ வரால் மஞ்சள் தடவின பத்திரிகையா இருக்கு, அவ போகட்டும்னு கண்ணில் படாத இருந்தவள் அவ கொடுத்துட்டு கிளம்பி போனதும் கிட்ட என்னன்னு கேட்போம்னு வரால் வால்மீகி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. உடனே நல்ல பத்திரிகையா இருக்கு, இதுக்கு போய் கண்ணீர் விடுவானே சுவாமி, நீங்கள் கையிலையோ மஞ்சள் தடவின பத்திரிகையா இருக்கு, உங்க கண்ணிலையோ கண்ணீர் வருதே, அயோத்தியிலேருந்து சேவகால் வந்துட்டு போயிருக்காளே,
நல்ல செய்தியா ஏதோ இருக்கும் போல இருக்கே, நீங்க ஏன் அழறேல்னு கேட்க, இப்ப வால்மீகி சொன்னார், ராமனிடத்துல எனக்கு அளவில்லாத பக்தி உண்டு அம்மா. நீ இங்க உயிரோட நல்லபடியா நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற காலத்துல ஒரு பொம்மையை வச்சுட்டு யாகம் பண்றேன்னு எழுதியிருக்கானம்மா பத்திரிகையில. சொர்ணமயமான சீதையை வச்சுட்டு யாகம் பண்றேன்னு எழுதியிருக்கானே. இந்த விஷயம்தான் எனக்கு ராமன் பண்றதுல பிடிக்கல, எனக்கு மனசு அதுக்கு ரசிக்கல அப்படின்னார் வால்மீகி. அந்த சமயத்துல கூட சீதை சொல்றாள், நீங்க தாப்பப்படாதீங்கோ, ராமனுக்கு என்னிடத்துல எவ்வளவு அன்பு உண்டுங்கிறது இந்த பத்திரிகையிலேயே தெரியுதுன்னா. என்னம்மா சொல்றேன், உன்னை விட்டுட்டு ஏதோ ஒரு பொம்மையை வச்சுன்னு பண்றேன்னு சொர்ணமயமான சீதையை வச்சுன்னு சொல்றான், நீ அன்பு இருக்குன்னு சொல்றையே, உன்னுடைய பாத்திவிரத்தையை நீ இப்படிதான் விட்டு கொடுக்காம சொல்லுவேன்னா. அப்படி இல்லை, அந்த பத்திரிகையை கொண்டே சொல்றேன். எங்கிட்ட அன்பு இருக்குன்னு எப்படி சொல்றேன் நீன்னு கேட்டார் வால்மீகி. ஒரு பொம்மையை வச்சுன்னு பண்றேன்னு சொல்லாம அதுக்கு எம்பேரை வச்சிருக்காரே ராமன். எங்கிட்ட எவ்வளவு அன்பு இருந்தா சீதையை வச்சுன்னு பண்றேன்னு எழுதியிருப்பார். சொர்ணமயமான சீதையேன்னு தானே எழுதியிருக்கார். வேற ஏதான ஒரு பதுமையை வச்சுன்னு பண்றேன்னு எழுதலையே. அப்போ என்னென்னவோட தான் இருக்கார் என்னோட பிரபு. ஒரு பொம்மை பண்ணி வச்சிருந்தா கூட அதுக்கு எம்பேரை தான் வச்சிருக்கார் அவர். அதனால நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னு சொன்னதும் அப்போ வால்மீகி உத்தரகாண்டம் எழுதி முடிச்ச நேரமா ஒரு ஸ்லோகம் அதுல எழுத சேர்த்தாராம். இந்த ஒரு விஷயம் புரியாம இருந்தது எனக்கு, இப்ப புரிஞ்சுடுத்தூரும் ஒரு ஸ்லோகம் சேர்த்தாராம். குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்தாராம். அது என்ன ஸ்லோகம்னா, ராமனோட ஹிருதயம் எனக்கு புரியல, சீதையோட ஹிருதயமும் புரியல, ராமாயணம் முழுக்க மூலாகிற எழுதின எனக்கு இது ரெண்டு புரியலையேன்னு இத்தனை நாளா குழம்பின்னு இருந்தேன். அதுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது இப்போன்னா. என்ன தெளிவுன்னா, ராமனோட ஹிருதயம் சீதைக்கு தான் தெரியும், சீதையோட ஹிருதயம் ராமனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னாராம். ஹிருதயம் துவேவ ஜானாதி பிரீத்தி யோகம் பரஸ்பரம். இதையும் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து சிஷ்யாலோட வர சொல்லி இருக்கால்னதும் சீதையை அமுச்சு வைக்கிறார். ஏதோ ஒரு நல்லது நடக்கணுமே இந்த குழந்தைகளுக்கு. இவாளும் சிஷ்யால் தானே அழிச்சுன்னு போங்கன்னு சொல்ல அழகா அலங்காரம் பண்ணி குழந்தைகளை அனுப்ப வால்மீகியோடு. அயோத்திக்கு வால்மீகி வராருனாலே தோரணங்கள்லாம் கட்டி வீட்டுக்கு வீடு பூர்ண கும்பம் கொடுத்து ஹாரத்தி எடுத்து வரவேற்பால் வால்மீகி. ஏன்னா ராமநாம நிஷ்டரவர், நம்ம ராமனிடத்துல பக்தி உடையவர்னு தனியான அன்பு. எப்போதும் வால்மீகி ஒண்டி வருவார், பூஜிப்பால். இப்ப ரெண்டு குழந்தைகளோட வந்திருக்கால்னதும் ஜனங்களுக்கு அந்த குழந்தைகள் மேல கண்ணா இருக்கு. இது யாரு இந்த குழந்தைகள், ரொம்ப அழகா இருக்காளே, ராஜ சின்னங்களோட இருக்காள், ஆனா முனிவேஷத்துல இருக்காளே. கிட்ட போய் பேசுவோம்னு மொள்ள அந்த குழந்தைகள் கிட்ட போய் வால்மீகியை வரவேற்றவாள். அந்த குழந்தைகளை போய் கேட்கறா, நீங்க யாருன்னு. அது வால்மீகி சிஷ்யால்னு தான். அந்த அளவுக்கு தான் அதுக்கு தெரியும். அப்பா அம்மா வேற எதுவும் சொல்லல. அது வால்மீகி சிஷ்யால்னது. கந்தர்வ கானமாய் ராமாயண ஸ்லோகங்களை பாடிண்டே போறது. வால்மீகி பின்னாடியே இதை உபரிகையிலேருந்து பரதன் பார்த்தாராம். பரதன் பார்த்துட்டு ஓடி போய், அண்ணா வால்மீகியோட ரெண்டு தெய்வாம்சம் பொருந்தின குழந்தைகள் வரால், உங்களோட அச்சாவே இருக்கா. அந்த குழந்தைகள் ரொம்ப காந்தர்வ தத்துவ தௌத்து காந்தர்வ தத்துவஜோ கந்தர்வ கானமா பாடிட்டு போறாளன்னா நீங்க அதை கேட்கணும். ரொம்ப நன்னா இருக்கு, உங்க கதையை பாடுறாளன்னா. அண்ணா ராமண்ணா கதையை பாடுறாள், நீங்க அவசியம் கேட்கணும்னு சொல்ல சுவாமியும் உபரிகையிலேருந்து பார்க்கறாள். வீதியில போறது வால்மீகி பின்னாடி இந்த குழந்தை இப்பதான் பார்க்கறா. பிரதமமாக தன்னோட குழந்தைகள் ஒரு காப்பிளி ஜனம் போல ரிஷி வேஷம், மரவுர்வியும் காஷாயம் தலையில ஜட்டையும். ஒரு பிதாவா இருந்தா எப்படி சகிப்பாள்? ஆனாலும் தர்மத்துக்காக சகிச்சுண்டு, ஆனாலும் வால்மீகியை பூஜிக்கணும். அந்த ரீதியில வால்மீகியோட அந்த சிஷ்யாலையும் பூஜிக்கணும். கூப்பிட்டு அனுப்ப பூர்ண கும்பங்கள்லாம் கொடுத்து ராஜ மரியாதையோட வாத்திய கோஷங்களோட வால்மீகியை சபைக்கு அழைச்சு இந்த குழந்தைகளுக்கும் சந்தனங்கள்லாம் கொடுத்து அவாலையும் பூஜிச்சு வால்மீகிக்கு அக்ராசனம் கொடுத்து அந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள் தானே, ரெண்டையும் கூப்பிட்டு சிம்மாசனத்துல உட்காந்துருக்கிற பிரபு ரெண்டையும் ஆலிங்கனம் பண்ணிட்டு, நீங்க ரொம்ப அழகா இருக்கேளே, ரொம்ப நன்னா பாடுறேளே, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன படிச்சிருக்கேன்னு கேட்க வேதாத்தியனம் பண்ணியிருக்கா. ஆனாலும் புதுசா படிச்ச படிப்பா ராமாயணம். அதனால என்ன பண்ணுது, வேதாத்தியனம் பண்ணியிருக்கேன் நான் யஜுர்வேதம்னு சொல்லாம ராமாயணம் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு தான். புதுசா படிச்ச படிப்பு ராமாயணம்னதும் இதுவரையும் சுவாமியை கேள்விப்படல இந்த புஸ்தகம். ஏன்னா அப்பதான் சூட்டோட எழுதிய வாழ்க்கை உபதேசம் பண்ணியிருக்கார் வால்மீகி. லோகத்துல இன்னும் பிரச்சாரமாகல. ராமாயணம்ங்கிற சொல்லுலேருந்து சுவாமிக்கு புரியுறது ஏதோ நம்ம சம்பந்தப்பட்ட சரித்திரம். அயனம்னா வழி, ராமன்னா தெரியும், ராமஸ்ய அயனம்.
ராமனுடைய வழி இல்லை ராமன் காட்டிய வழி இதான் அர்த்தம். ராம கதைன்னு அர்த்தம் இல்லை ராமாயணத்துக்கு. உத்தராயணம் அப்படிங்கிற போனோம். வடக்கு திக்காக போறார் சூரியன், வடக்கு வழியில போறார், அதனால உத்தராயணம். தெற்கால போறார், அதனால தட்சிணாயணம். அயனம்னு சொன்னா இப்ப புரியுறது இல்லையா? அதுபோல ராமாயணம் அப்படின்னா ராமனுடைய வழி, தர்ம வழி, தர்ம மார்க்கம். அதை வால்மீகி அதை சொல்றார். தர்ம கிரந்தம் இது. இது கதை இல்லை. இது பொழுது போகாதவாளுக்காக எழுதி வச்சு படிக்க வைக்கிற கதை இல்லை. ராமன் காட்டினதான வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்பட்டதான கிரந்தம். ராமாயணம்ங்கிற சொல்லுலேருந்து சுவாமி ஓரளவு புரிஞ்சுட்டார். ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கோலே, ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கோலே அந்த கிரந்தத்திலேருந்து. ஒன்னே இந்த குழந்தைகள் சொல்றது ஆரண்ய காண்டத்திலேருந்து சொல்லணுமா, அயோத்தியா காண்டத்திலேருந்து சொல்லணுமா, கிஷ்கிந்தா காண்டத்திலேருந்து சொல்லணுமா, உத்தரகாண்ட எதுலேருந்து சொல்லணும்னு சொல்லுங்கன்னா சுவாமிக்கு அந்த புஸ்தகமே இப்பதான் பரிச்சயம். இதுகள் காண்டத்தெல்லாம் கேட்டதும் சுவாமிக்கு புரியல. ஆனாலும் சுதாரிச்சுட்டு சொன்னால், குழந்தையெல்லாம் உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குமோ அதை சொல்லுங்கோலே. சமாளிச்சார். சுவாமிக்கு தெரியாதுன்னு காமிக்காம உங்களுக்கு பிடிச்சதா ஒரு இடம் சொல்லுங்கோலே அப்படின்னதுமே அந்த குழந்தைகள் பட்டுன்னு என்ன பண்ணி விடுது, இப்பதானே சொல்லி அழிச்சுன்னு வந்தார். ராமனோட ஹிருதயமும் எனக்கு புரியல, ராமாயணத்துல சீதையோட ஹிருதயமும் புரியல, இந்த 2 பேருடைய ஹிருதயமும் இந்த 2 பேருக்கு தான் தெரியுங்கிற ஸ்லோகத்தை சொல்லிவிடுது அந்த குழந்தை. ஹிருதயம் துவேவ ஜானாதி பிரீதி யோகம் பரஸ்பரம். சுவாமிக்கு எப்படியே அந்த அரஸ்லோகம் மயிர்கூச்சலிட்டு உடம்பெல்லாம் வேர்த்து போய் கண்ணால கண்ணீரை கொட்டி இப்படி ஒரு ஜீவகலையோட சத்தியத்தை சொல்ற ஒரு கிரந்தமா ஸ்ரீமத் ராமாயணம். குழந்தையெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. ஒரு ஸ்லோகம் நீங்க சொல்றதே அவ்வளவு நன்னா இருக்குன்னு வாரி அணைச்சு கட்டிண்டு இதோ அஸ்வமேத யாகம் ஆரம்பிச்சாச்சு, நீங்க யாக விராம காலங்கள்லாம் பாடுங்கோ, இந்த ராமாயணத்தை முழுக்க பாடுங்கோன்னு சுவாமி அவளுக்கு ஒரு மேடை அமைச்சு யஜ்ஞ விராம காலங்கள்ல 32 நாள்ல பாடினாலாம் இந்த ராமாயணத்தை. நவாகம்னு நம்ம அப்புறமா விதியில 9 நாள்ல படிக்கிறதுங்கிற பழக்கம் வந்திருக்கு. ராமாயணத்துக்கு 9 நாள் தான் விதிங்கிறது இல்லை, 7 விதானம் இருக்கு ராமாயணம் படிக்கிறது. நவாகங்கிறது தான் இப்ப நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ராமாயணம்னா ராமாயணத்தையே பட்சாகமாக படிக்கிறது உண்டு. புனர்வசு கிரமத்துல 27 நாள்ல ஒரு புனர்வசூல் ஆரம்பிச்சு இன்னொரு புனர்வசூலை முடிக்கிற கிரமம் உண்டு. மாசாகமாக பண்றது உண்டு. இது மாதிரி 7 விதானம் இருக்கு ராமாயணத்துக்கு. சுந்தரகாண்டத்துக்கு மாத்திரம் 100 விதானம் இருக்கு. சுந்தரகாண்டம் படிக்கிறதுக்கு மாத்திரம் ஏகதின சுந்தரகாண்டம் படிக்கலாம், துதினமா படிக்கலாம், சப்தசர்க்கமாக படிக்கலாம். சுந்தரகாண்டத்துக்கு 100 விதானங்கள் இருக்கு. ராமாயணம் முழுக்க படிக்கணுமானா 7 விதானங்கள் இருக்கு. அதுல இந்த குழந்தையில அஸ்வமேத யாகசாலையில 32 நாள் அவகாசத்துல இந்த சர்க்கத்துல இந்த ஸ்லோகம் ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்துல முடிச்சாலுங்கிற கணக்கெல்லாம் இந்த திதியில ஆரம்பிச்சு இந்த தினத்துல முடிச்சாலுங்கிறதெல்லாம் உத்தரகாண்டத்துல சத்தியமான கிரந்தமா இருக்கிறதுனால பிரமாணத்தோட இருக்கு. பிரமாணத்தோட இன்னைக்கு இந்த சர்க்கத்தோட 7வது நாள் கதை குசலவால் பாடினது அப்படிங்கிற பரியந்தம் உத்தரகாண்டத்துல ராமாயணத்தோட அந்த விவரணங்கள்லாம் இருக்கு. அந்த ரீதியில வசிஷ்டாதி மகர்ஷிகளுக்கெல்லாம் அக்ராசனம் போடப்பட்டு சுமந்திராதி மந்திரிகள்லாமும் இந்த ராமாயணத்தை சிரவணம் பண்றாள். அயோத்தியா ஜனங்கள்லாம் கேட்டு ஆனந்தப்படுறாள். மௌத்கல்யர், வாமதேவர், கௌதமர், இது மாதிரி அஷ்ட மகர்ஷிகள்லாம் இருக்காள் ராமனோட சபையில். வசிஷ்டோ வாமதேவஸ்சே ஜாபாலிகி காஷ்யபா காத்தியாயனஹா சுயஜ்ஞஸ்சே கௌதமோ விஜயஸ்ததான்னு இந்த மாதிரி 8 ரிஷிகள். வாமதேவோத மௌத்கல்யா அப்படின்னு அயோத்தியா கண்டத்துல சொல்றாள் எங்க ரிஷி மௌத்கல்ய ரிஷி. அவரும் இருக்காராம் ராஜசபையை அலங்கரிச்சிருந்து. உக்கல கோத்திரம் நாங்கள். ராமனுடைய சபையில இவெல்லாம் இருக்காள். அவள்லாமும் அக்ராசனம் அமைக்கப்பட்டது. அவளும் உட்கார்ந்து ராமாயணத்தை சிரவணம் பண்றா. பாலகாண்டத்திலேருந்து இந்த குழந்தைகள் அழகா அயோத்தியை வர்ணிக்கிறது, அயோத்தி ஆண்ட மன்னர்களை வர்ணிக்கிறது, அதுல தசரதரை வர்ணிக்கிறது. தசரதர் பண்ண அஸ்வமேத யாகத்திலேருந்து இந்த கதை ஆரம்பிக்கிறது. ராமர் பண்ண அஸ்வமேத யாகத்துல தசரதர் பண்ண அஸ்வமேத யாகத்திலேருந்து கதை ஆரம்பிக்க. தச்ருத்வா முனய சர்வே பாஷ்ப பரியா குலேக்ஷணாக சாது சாத்விதிதா ஊச்சுஹு. கதை ஆரம்பிச்சு இந்த குழந்தைகள் சொல்ல சொல்ல தன்னறியாம மகர்ஷிகள்லாம் கத்தினாலாம். மகர்ஷிகள்லாம் கள்ளா இருக்கிறவா. மர உருவி ஏன் கட்டின்னு இருக்கான்னால் மரம் போல உணர்ச்சியை மறத்தவா. உணர்ச்சியெல்லாம் மரம் போல மரத்து போனவதனாலதான் மர உருவியை கட்டின்னு இருக்காள் மகரிஷிகள். நாங்கள்லாம் மரத்தவாள் அப்படின்னு. மரத்து போனாதானே சுகதுக்கங்களை சகிக்க முடியும். அப்படி இருக்கிற முனையாக அச்சுத்வா முனைய சர்வே. அந்த முனிகள்லாம் கண்ணால கண்ணீர் விட்டுட்டே இருக்காளாம். பாஷ்பரியா குலேக்ஷணாக. அதுவும் அயோத்தியா கண்டம்
தசரதருடைய விலாபம், கௌசல்யனுடைய விலாபம், அயோத்தியா ஜனங்களுடைய விலாபம் எல்லாம் அயோத்தியிலேயே என்ன பாடுறது இந்த குழந்தைகள். எல்லாத்தையும் காட்சியா பார்த்தவாள்லாம் கேட்டு இருக்காள் சுமந்திராதி மந்திரிகள்லேருந்து. பக்தம் பிருத்யம் ஸ்திதம் ஸ்தித்யாம் நமாம் துவம் ஹதுமருஹசி. சுமந்திரர் கதறது கங்கை கரையில, ராமாயணம் விட்டுட்டு போயிடாதேன்னு கதற இந்த கதையெல்லாம் அந்த குழந்தைகள் பாட பாட சுமந்திராதிகள்லாம் ஒன்று கதறா. பாஷ்பபரியாகுலேக்ஷணாः தச்ருத்வா முனயः சர்வே பாஷ்பபரியாகுலேக்ஷணாः. இப்படிதானே இருக்கு ராமாயணம். மனசை உருக்கிற கதையா, கொஞ்சம் ராமனிடத்துல அன்பு இருக்கிறவாளுக்கு உருக்கிவிடும் அப்பேற்பட்ட கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். ஒரு சபரி மோட்சம், ஜடாயு மோட்சங்கள்லாம் படிக்கவே முடியாது. ஒரு சரபங்க மோட்சம், ஒரு சுமந்திரருடைய பக்தி, லக்ஷ்மண சுவாமியோட பக்தி, ஏதோ கதையா படிக்கணும்னா படிச்சுட்டு போயிடலாம். அந்த கிரந்தத்துல மனசை வச்சு ராமனிடத்துல கொஞ்சம் அன்பு வச்சு படிக்க ஆரம்பிச்சோமானால் 4 சர்க்கம் படிக்க முடியாது ராமாயணம். ரமணரோட சரித்திரத்துல ரமண மகர்ஷின்னு இருந்தாரே திருவண்ணாமலையில, ஆசிரமங்கள்லாம் அமைச்சதுக்கு அப்புறம் அவரோட சரித்திரத்துல ஒரு நாளைக்கு வால்மீகி ராமாயணத்தை எடுத்துன்னு வாங்கினாராம். ஷெல்ஃப்லேருந்து சிஷ்யால ஓடி போய் எடுத்துன்னு வந்தால் 2 ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சார். ஒன்று கதர்றார், மூடி வச்சுட்டார். ராமாயணம் படிக்கணும்னு எடுத்துன்னு ஒரு சொன்னேலே படிக்க முடியலையே, இப்படி மூடி விட்டேலேன்னால் சிஷ்யா. அது ரமணர் சொல்றார், என்னால் 2 ஸ்லோகம் கூட படிக்க முடியலையே. பௌராணிகால்லாம் எப்படி தான் சொல்றாளோ இந்த கதை, எப்படி தான் அவளால் 1 மணி 2 மணி 3 மணி இந்த கதையெல்லாம் சொல்ல முடியறதோ. இத்தனை ஸ்லோகங்களை சொல்லி என்னால் ஒரு ஸ்லோகம் படிக்க முடியலையே. அவ்வளவு வெண்ணையா இருக்கு, மிருதுவா இருக்கு அவரோட ஹிருதயம். ரமணரோட ஹிருதயம் தாங்கவே இல்லை எனக்கு, என்னால் படிக்க முடியும்னு தோணலேன்னு மூடிவிட்டேன் அப்படின்னாராம் ரமணர். 1 ஸ்லோகம் 2 ஸ்லோகம் படிக்க முடியாத அளவுக்கு அப்படி மனசை உருக்கிறதாக அவர் மனசு அந்த அளவுக்கு பரிபாகமா இருக்கு. இப்போ நாங்கள்லாம் சர்க்கமாக படிக்கணும், ஒரு நாளைக்கு 50 சர்க்கம்னு நவாகத்தில் படிக்கிறோம். அது ரமணர் எப்படி படித்தாருங்கிறது எங்களுக்கு எப்படி புரியும்? ரமணரோட பக்குவத்தில் இருக்கிறவாளுக்கு கேட்டால் தான் தெரியும் அந்த ராமாயணம் என்ன பண்ணிடுது அவரை அப்படிங்கிற. ஒரு நேரம் நமக்கே நித்திய பாராயணம் பண்ணுறதே ஒரு இடம் படிக்க முடியாது தான். ஒரு தடவை படிக்கிறதையும் ஏதோ ஒரு இடம் மனசை ஹிருதய ஸ்பரிசியா ஆகிடும். படிக்க முடியாத போரும் பாராயணம்னு மூடி வச்சுட்டு கண்ணை தொடச்சிக்கிறா போல தான் இருக்கும் அந்த ராமாயணம். படித்தவாளுக்கு தானே தெரியும். கொஞ்சமாவது அதில் படித்து பரிச்சயம் உள்ளவாளுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். வெறுமனே கதையாக கேட்கணும் சொல்லணுங்கிற வாளுக்கு இது புரியாது. அபியாசம் எதுலேயுமே இருக்கிறவாளுக்கு தான் புரியும். ஒரு கீர்த்தனத்தில் தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார், ராமா ராமா ராமான்னு நான் சொல்கிறேனே, இந்த ரசம் யாருக்கு புரியும் நான் சொன்னேன்னா அப்படிங்கிறார். இங்கே இருக்கிற திருவையார் திருமஞ்சன வீதியில் தான் இருந்தார். உஞ்சவருத்தி எடுத்துட்டு நான் சூத்திரம் வச்சுட்டு ராமா ராமான்னு சொல்கிறேனே, இந்த ராமநாமத்தினுடைய ருச்சி சொல்கிறதுனால ஏற்படுற அனுபவத்தை நான் யாரோட ஷேர் பண்ணிப்பேன்? ஒருத்தர் தான் இருக்கா. நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணுமானால் அந்த பஞ்சநதீஸ்வரருக்கு புரியும் அப்படிங்கிறார். திருவையாறில் இருக்கிற சிவாலயத்தில் இருக்கிற சுவாமிக்கு ஐயாரப்பன் அப்படின்னு தமிழில் பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு 5 நதி சேர்றது. காவேரியிலேயே கிழ காவேரியெல்லாம் சேர்ந்து 5 நதியும் ஒரு இடத்துல சேர்றது. அதனால தான் ஐயாரப்பன் அப்படின்னு பேர். ஐயாரப்பன்னு பேர் அந்த சுவாமிக்கு. பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த சௌக்கியமோ மணினே ஜபஜால அப்படிங்கிறார் ஒரு கீர்த்தனத்தில், காபி ராகத்தில். இந்த ராமநாமத்தினுடைய ருச்சியை நான் ஷேர் பண்ணிக்கணுமானால், ராமா ராமா ராமான்னு சொல்கிற இந்த சந்தோஷத்தை, இந்த அனுபவத்தை சொல்லணுமானா நான் பஞ்சநதீஸ்வரர்கிட்ட தானே சொல்லிக்கணும், தர்மசம்பர்தனிட்டு தானே சொல்லிக்கணும், வேறு யார்கிட்ட சொன்னால் புரியும் அப்படிங்கிறார் 150 வருஷம் முன்னாடி இருந்த தியாகராஜ சுவாமி. அதுபோல் நேத்திக்கு இருந்த ரமண மகரிஷி அவர் சொல்கிறார், இந்த ராமாயணத்தை எப்படி தான் எல்லாரும் படிக்கிறாளோ பௌராணிக்கா, எப்படி தான் கதை சொல்ல முடிகிறதோ அவளால், என்னால் ஒரு ஸ்லோகம் படிக்க முடியலையே அப்படின்னு கண்ணீர் விட்டாராம் ரமண. தச்ருத்வா முனய சர்வே பாஷ்பபர்யாகுலேக்ஷணாः சாது சாத்விதிதா ஊச்சுஹு பரம் விஸ்மயமாகதாः. எல்லாம் அனுபவத்துக்காக உள்ள கிரந்தம். 4 பேருக்கு சொல்லி ருச்சியை ஏற்படுத்துறதுக்காக அந்த பிரவச்சனம் ஏற்பட்டதே தவிர பேர் வாங்கிக்கிறதுக்காக, முன்னாட போத்திக்கிறதுக்காக, பப்ளிசிட்டிக்காக ஏற்படலை பிரவச்சனம்ங்கிறது. எத்தனை பேர் உங்கள் கதையை கேட்குறா, யூடியூப்பில் எத்தனை பேர் உங்கள் கதையை பார்க்குறா, யாருக்கு தெரியும் அப்படிங்கிற இந்த மாதிரி கேள்விகளுக்கு இடம் இல்லை இந்த விஷயம்ங்கிறது. எப்போதுமே ரசிக்கால் இல்லாத போது அவளுக்கு என்ன புரியும், இந்த ரசத்தோட இது எப்படி புரியும்? இப்போ ராமநாமத்தோட ருச்சி
பஞ்சானதீஸ்வரர் தவிர யாருக்கு தெரியும்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்றார். நானும் ராமநாமம் ஜெபம் பண்றேன், என்னமா அப்படி சொன்னேன்னு நான் போய் தியாகராஜரை கேட்க முடியுமா? அந்த அனுபவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஆசைப்படணும். அதுபோல ஸ்ரோதாக்களுடைய அந்த ஒரு குவாலிட்டி ஏற ஏற அந்த பிரவச்சனத்தினுடைய மகாத்மியம் அவளுக்கு தெரியும். அவளுக்கு சித்த நாலாவிதமா செதறி கிடந்துதானால் ஒருமைப்பாடோட உள்ள விஷயங்கள் எப்படி புரியும்? இங்கேயும் எங்கேயும் பிராக் பார்த்துட்டு செல்லையும் பார்த்துட்டு காதலையும் ஏதோ போட்டுன்னு கேட்டுன்னு இருக்கிறவாளுக்கு நம்ம ஏதாவது பேசினா எப்படி எதுவும் புரியாதோ, அதுபோல மனசு 100 விதமா செதறி கிடக்கு லோகத்துல. அவள்கிட்ட போய் இந்த அனுபவத்தை மனசு குவிஞ்சவாள் ராமனுடைய இந்த குணங்களை எடுத்து சொல்றதே ஃபீட் பண்ண முடியல. முடியாதது முடியாதவாளோட தோஷம் இல்லை. சாப்பாடு இருக்கு, சாப்பிட முடியல சில பேருக்கு, சாப்பாடு மேல தோஷம் இல்லையே, பரமாரணவாள் மேல தோஷம் இல்லையே, அவருக்கு ஏதோ வியாதி, அவரால் இப்போ இதை எடுத்து சாப்பிட முடியாது, ஏதாவது செலைன் போட்டு தான் அவரோட ஜீவனத்தை காப்பாற்றி ஆகணுங்கிற நிலையில இருக்கார் அவர் அப்படிங்கிறது எப்படியோ, அதுபோல நல்ல பகவத் குணங்கள் நமக்கு ரசிக்கிறதுக்கு எனக்கு தெரியலையே, இவ்வளவு இருக்கு ராமாயண கதைன்னு சொல்றாளே, என்ன எனக்கு ரசிக்கிறதுக்கு அந்த ஒரு அனுபவத்தை எனக்கு குரு ராமா அப்படின்னு சுவாமிகிட்ட தான் பிரார்த்திக்கணும். நிறைய ராமநாமம் ஜபிக்கணும், ராமாயணத்தை ஒரு சர்க்கமாவது படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதானே புரியும் இந்த கதையோட ரசங்கள்லாம். இது எங்க பெரியவா காலத்துல அவளுக்கு பெரிய பாக்கியம் என்ன கிடைச்சதுன்னா, அவ கதையை கேட்கிற பாக்கியமும் அந்த காலத்துல இருந்தவாளுக்கு கிடைச்சது. எங்க பெரியவாளுக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, எல்லாரும் காவேரியில ஸ்நானம் பண்ணிண்டு சிஷ்டாச்சாரத்தோட பிராத்த ஸ்நானம் பண்ணி சந்தி பண்ணிண்டு சிவபூஜை பண்ணிண்டு லௌகீகால் கூட ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தவாளா ஸ்ரோதாக்களா கிடைச்சால் அவளுக்கு. ராம தீட்சர் காலங்கள்லாம் இதே திருச்சியில ERI ஸ்கூல்லலாம் பிரவச்சனம் பண்ற காலங்களில் எத்தனை பேர் சிகை கச்சத்தோட யஜ்ஞோபீதத்தோட வந்திருப்பாள், எத்தனை ஆத்துல ராமாயண பாராயணம் நடந்திருக்கும், பூஜை நடந்திருக்கும், நம்மளாலேயே இப்போ அனுமானிக்க முடியறது. அது மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து அவள் சிரவணம் பண்றதே அந்த பெரியவாளோட பிரவச்சனமும் சரியா போய் போஸ்ட் ஆறுத அவளுக்கு. அவளும் ஸ்ரோதாக்களும் அந்த தகுதியோடு இருக்கிறதுனால சரியானபடி அவளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறதாக அது அமையர். தச்ருத்வா முனய சர்வே பாஷ்பபர்யாகுலேக்ஷணாஹ சாது சாத்விதிதா ஊச்சுஹு பரம் விஸ்மயமாகதாஹ. வசிஷ்டாதி மகர்ஷிகள்லாம் சாது சாது சாதுங்கிறாளாம், கதையில விஸ்மயம் அடையிறாளாம், ஆச்சரியத்தை அடையிறாளாம். இந்த ராமாயணம் இப்படி பண்ணியிருக்காரே வால்மீகி, இந்த குழந்தைய ரொம்ப அழகா கானம் பண்றதே. அஹோ கீதஸ்ய மாதுர்யம், என்ன அழகா பாடுறது இந்த குழந்தைகள். வேதாத்தியனம் பண்ண குழந்தைகள் வேறையா, குரல் நன்னா குழையும், வாக்கும் ஸ்பஷ்டம் நன்னா இருக்கும் வேதத்தை அத்தியனம் பண்ணவாளுக்கு. அஹோ கீதஸ்ய மாதுர்யம், இந்த குழந்தைகள் பாடுற அழக சொல்றதா, முத்துக்கோத்தா போல வால்மீகி பதங்களை சேர்த்து ஸ்லோகம் பண்ணியிருக்காரே அதை சொல்றதா. ஸ்லோகானஞ்ச விசேஷதா, என்னைக்கோ நடந்த கதையை இன்னைக்கு கண் முன்னாடி கொண்டு நிறுத்துறதே இந்த ஸ்லோகங்கள். இந்த குழந்தைகள் பாடுறதே கண் முன்னாடி தெரியறது. சிரநர்வர்த்தமப்யேதது பிரத்யக்ஷமிவ தரிசிதம். ஒருத்தர் ஒன்று எழுந்து அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறாளாம். பாதி கதையில ஒரு மகர்ஷி எழுந்து பஞ்சாதி சொல்லி தன்னோட தர்பாசனத்தை எடுத்து கொடுக்கறாளாம். கச்சித்து கமண்டலும் பிராதாத்து, ஒருத்தர் எழுந்து கமண்டலுவை நீங்க வச்சுக்கோங்கிறாளாம். யஜ்ஞ சூத்திரம் அதாபரஹா, சில மகர்ஷிகள் எழுந்துட்டு வாழைப்பட்டையில அடிச்சு வச்சிருக்காலாம் அழகான யஜ்ஞோபவீதம், அதை எடுத்து கொடுக்கறாலாம் குழந்தையெல்லாம் வச்சுக்கோங்க. அக்ஷமாலா மதாபரஹ, ஒரு சில மகர்ஷிகள் ஜபமாலையை கொடுக்கறாலாம், ஒரு சில மகர்ஷிகள் மரவுருவியை இருந்தாங்கன்னு கொடுக்கறாலாம் ஆசீர்வாதம் பண்ணி. இப்படி பல பேர்கள் பலது கொடுக்கறதே. அவதூதால் சில பேர்களும் வந்திருந்தாலாம், சேந்தமங்கலம் பெரிவாள் போல, ஜட்ஜு சுவாமிகள் போல, நேத்திக்கு இருந்த ஞானானந்த சுவாமிகள், சாந்தானந்த சுவாமிகள், பிறந்த மேனிக்கு இருந்தவா அவெல்லாம் குழந்தையானந்த சுவாமிகள், அது மாதிரி மகான்கள்லாம் வந்திருந்தாலாம் அன்னைக்கு ராமனோட காலத்துல இருந்து. அது போல அவதூத்தா அவள்லாம் நினைச்சாலாம் அன்னைக்குதான் வருத்தப்பட்டாலாம், அடாடா நான் ஒரு கிரம சன்னியாசியா இருந்தா கையில தண்ட கமண்டல் இருக்குமே, ஒரு கமண்டல் கொடுத்துருக்கலாமே இந்த குழந்தைகளுக்கு, ஒரு காஷாயம் இருக்குமே, மரவுருவி இருக்குமே, அதை கொடுத்துருக்கலாமே, இப்படி பிறந்த மேனிக்கு சன்னியாசம் வாங்கினுட்டோமே. சன்னியாசத்திலேயே 2 இருக்கு, வஸ்திரத்தோட இருக்கிறது, விவஸ்திரனா இருக்கிறதுன்னு. விவஸ்திரனா இருக்கிற சன்னியாசத்தை அவசரப்பட்டு எடுத்துனுட்டேனே, இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு அன்னைக்கு ராமாயணம் கேட்கறதே தான் இப்படி ஒரு அவதூத ஆசிரமத்தை எடுத்துட்டமேன்னு தாபப்பட்டு. ஆனாலும் திடீர்னு அவாளும் எழுந்துண்டா, எல்லாரும் கொடுக்கறதே இவாளும் எழுந்துண்டா, இவா என்னத்தை கொடுப்பாள்னு எல்லாரும் பார்க்கறா வசிஷ்டாதிகள்லாம்.
அப்போ ஒரு காரியம் பண்ணாலாம், அவள் குழந்தைகளா ஒத்தொத்தர் ஒன்று கையில் இருக்கிறத கொடுக்குறாள். ஆனால் நாங்கள் அவதூத்தால் எங்கள்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, ஆனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பாராயணம் பண்ணுற இந்த ராமாயணம் பாடுற கீதத்துக்கு நாங்களும் ஒன்று கொடுப்போம், இவாளுக்கு போட்டியா நாங்களும் ஒன்று கொடுப்போம்னா என்ன கொடுப்பேன்னால் ஆயுஷ்யம பரே பிராகு முதா தத்திர மகர்ஷய. நாங்கள் பண்ணுற ஜபம், நாங்கள் பண்ணுற தியானம், இந்த புண்ணியங்களெல்லாம் உனக்கு தரேன் குழந்தைகளா. நீங்கள் தீர்காயுஷா பல நாட்கள் இருந்து இந்த ராமாயணத்தை பாடின்னு இருக்கணும்டா குழந்தையில. ஆயுஷ்யம பரே பிராகு முதா தத்திர மகர்ஷய. நாங்க எங்க தபஸை கொடுத்து உனக்கு ஆசீர்வாதம் பண்றோம், எங்க கையில கொடுக்கறதுக்கு வஸ்து ஒண்ணும் இல்லைன்னாலும் எங்களுக்கு தபஸ் இருக்கு, எங்க தபஸுனால ஒன்னு ஆசீர்வாதம் பண்றோம், நீங்க தீர்காயுஷா இருக்கணும். ஆயுஷ்யம பரே பிராகு. புராணம் சொல்றவாள்லாம் தீர்காயுஷா இருக்கணும். இங்கே வால்மீகி ராமாயணத்திலையும் இப்படி ஒரு ஆசீர்வாதம். பாகவதம் ஆரம்பிக்கிறதையும் சௌனகாதி மகர்ஷிகள்லாம் சூத்தரை பார்த்து சொல்றாள், சூத சூத சிரஞ்சீவே அப்படிங்கிறாள். சூதா நீ தீர்காயுஷா இருக்கணும்டா. இப்படி ஒரு பாகவதத்தை சொல்றியே, சுகவாக அமிர்தத்தை, எல்லாருக்கும் இந்த அமிர்தத்தை நீ சொல்லணும், எல்லாருக்கும் பாகவதத்தில் ஒரு ருச்சி வரணும், நீ தீர்காயுஷா இருக்கணும், அதற்கு நோய் நொடிவு இல்லாத ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாமும் பாகவதம் சொல்ல வந்த சூத்தரை நைமிஷாரண்யத்திலே சிரஞ்சீவியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணால்னு அங்கேயும் சொல்லப்படுற. ஆயுஷ்யம பரே பிராகு முதா தத்திர மகர்ஷய. இப்படி ஒத்தொத்தரும் ஒரு அனுபவத்தில் இருக்கிறதே ராமன் என்ன பண்றாருங்கிறத வால்மீகி ஒரு ஸ்லோகம் சொல்றார். 32 படியாம், அதற்கு மேல சிம்மாசனம் போட்டு ராஜாவா உட்கார்ந்துருக்காலாம் சுவாமி அஸ்வமேத கொட்டகாயிலே. மேல உட்கார முடியலையாம், குழந்தைகள் கானம் பண்ணேன் அகம்மசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவோ மத்பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமின்னு சொன்ன பகவான் மேல 32 படிக்கட்டுக்கு மேல உட்காந்து இந்த ராமாயணத்தை கேட்க விரும்பலையா. இத்தனை நேரம் ராஜாவா சொல்லுங்கோ அப்படின்னு ஆக்ஞை பண்ணி பாட சொன்ன பகவான் அந்த குழந்தைகள் பாட பாட என்ன ஆயிடுத்து, குழந்தைகள் பாட பாட பகவான் ஆயிட்டார். இந்த குணங்களை பாட ஆரம்பிச்சதும் தான் பகவான் ஆகி அங்க இருக்க முடியாத முள்ள படியில நகர்ந்து குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்து விட்டாராம். சச்சாபி ராமஹான் பரிஷத்கதஷனைஹ புபூஷயா சக்தமனா பபூவஹான் இமௌ முனி பார்த்திவ லக்ஷணான்விதௌ குஷீலவௌ சைவ மகாதபஸ்வினௌ மமாபி தத்பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோததா. ததஸ்துதௌ ராமவச்சः பிரச்சோதிதாவகாயதாம் மார்க விதான சம்பத சச்சாபி ராமஹா பரிஷத்கதஷனைஹ. கதை கேட்கிறவாளெல்லாம் குழந்தைகள் ரொம்ப நன்னா கானம் பண்றாள், அவளை உற்சாகப்படுத்த, அவளை அபிமுகமா எல்லாரும் பார்த்து பார்த்து கேளுங்கன்னு எல்லாரையும் அந்த குழந்தைகளை பார்க்க வச்சுட்டு குழந்தை தன்னை யாரும் கவனிக்காதபடிக்கு பண்ணிண்டு 32 படிக்கட்டுக்கு மேல இருந்த பிரபு ஒரு காலை தூக்கி 31வது படிக்கட்டுல நகர்த்தினாராம். அப்புறம் முள்ள இந்த கால் எடுத்து நகர்த்தினாராம். அப்படியே உட்கார்ந்துட்டபடியே துளி துளியா ஒரு படியா இறங்கி ஒரு 15-20 நிமிஷத்துல ராமன் இந்த குசலவால் முன்னாடி உட்கார்ந்து விட்டாராம். சச்சாபி ராமஹா பரிஷத்கதஷனைஹ புபூஷயா சக்தமனா பபூவஹா. ராமாயணம் படிக்கிறதே அப்படிதான் இருக்கு. ராமாயணம் கேட்கறதே சொல்றவாள் முகம் பார்த்து கேட்கறது ஒரு சந்தோஷம். சுவாமிக்கே அப்படி ஒரு ஆனந்தமாம் பரத சத்ருநாதிகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாள், எனக்கே நிறைய க்ஷேமத்தை மங்களத்தை தரக்கூடியதா இந்த ராமாயணம் அமைஞ்சிருக்கு, என் மனசுக்கே சாந்தியை கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்கறது, நீங்கள்லாம் சிரவணம் பண்ணுங்க இந்த ராமாயணம். மமாபி தத் பூதிகரம் பிரச்சக்ஷதே அப்படின்னு சபையில் இருக்கிறவாளை கூப்பிட்டு சொல்லு. வால்மீகி பார்த்தார், பாலகாண்ட ஆரம்பிச்சு 4 சர்க்கமால இதான் இந்த கதை தான், 4வது சர்க்க கதை தான். வால்மீகி சொன்னார், நான் எழுதின ராமாயணம் சஃலமாயிடுத்துனார். லோகம் க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் ரசிக்கணும்னு நினைச்சேன், ஆனா கதைக்கு நாயகனே இப்படி ரசிப்பார்னு நான் எதிர்பார்க்கல. விபூஷயா ஆசக்தமனா பபூவ ஹான்னுட்டார். ஹான்னா ஆச்சரியம். இந்த சர்க்கம் அதோட முடிஞ்சு கொடுத்து புபூஷயா சக்தமனா பபூவஹா. ராமனே இப்படி ரசிப்பார்னு நான் எதிர்பார்க்கலையே. ஏன்னா அவரை பத்தின கதை தானே. இப்ப தன்னை பத்தி சொல்றதே யாரும் நன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏதாவது தியாகராஜ கீர்த்தனை பாடினா நன்னா பாடுங்கம்பா, முத்துசுவாமி தீட்சித கீர்த்தனை பாடினா நன்னா பாடுங்கம்பா, என்னை பத்தி சொன்னேன்னா இன்னும் நன்னா சொல்லு என்னை பத்தி அப்படின்னு யாரு சொல்லிப்பா, சொல்ல மாட்டா. ஆனா
தன்னை மறந்து ஆயிட்டான் ராமன்னு சொன்னால் ராமனையே விஸ்மயமாக்குறது இந்த கிரந்தம், ராமனையே குதூகலிக்க பண்றது இந்த ராமாயணம். சுவாமி சொல்றால், இந்த கதை என்னோடதுங்கிறதுக்காக நான் சந்தோஷப்படல, அதுக்காக மாத்திரம் எல்லாரையும் கேளுங்கன்னு சொல்லல. இந்த குழந்தைகள் பாடுறதும் வால்மீகி எழுதினதும், காயத்ரி உபாசகர் வேத ரிஷி அந்த மகரிஷி வால்மீகி பண்ணது நமக்கெல்லாம் ஆசீர்வாதம். சாமானியால் ஒருத்தர் கொண்டாடினாலும் பிரைஸ் பண்றாலும் சொல்லலாம், மகான்கள் கொண்டாடினாலானால் அது ஆசீர்வாதம்னு எடுத்துக்கணும். சுவாமி சொல்றால், வால்மீகி எனக்கு பண்ற ஆசீர்வாதமா நான் நினைக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள்லாமும் அடைங்க. ரொம்ப ஆச்சரியமாக இந்த ராமகதை அமைஞ்சிருக்கு வால்மீகி பண்ணதுன்னு சொல்ல. குழந்தைகள் ஆச்சரியமா அயோத்தியை வர்ணிக்கிறது. அயோத்தியா நாமநகரி தத்ராசீன் லோக விஸ்ருதான்னு. நாளைக்கு இந்த கதை ராமஜனனம் யஜ்ய சம்ரக்ஷணங்கள்லாம் சொல்கிறேன். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். இன்னைக்கு அயோத்தியா காண்ட ஆரம்பித்து 64 சர்க்கம் நம்ம ராமநவமி உற்சவத்தில் ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் இன்னைக்கு 2வது நாள் நவாகம். அயோத்தியா காண்டம் ஒரு பகுதி பாதி பாராயணம் ஆச்சு. நாளைக்கு பாதுகா பட்டாபிஷேகங்கள்லாம் இருக்குது. திருப்பி ராமநவமியிலேருந்தும் இன்னொரு நவாக பாராயணமும் இருக்குது, லட்சார்ச்சனை எல்லாம் இருக்குது. ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். இங்கே சங்கல்பமே ஸ்ரீரங்கம் ராமாசிரமத்தில் என்ன சங்கல்பம்னா, ஆசேது ஹிமாச்சலவர்த்தினாம் ராமபக்த ஜனானா, உலகத்தில் உள்ள எல்லா ராமனை நம்பின குடும்பங்களும் ராமநாமம் ஜபிக்கிறவாள்லாம் க்ஷேமமாக இருக்கணும் தான் சங்கல்பம். இப்போ நான் ஒருத்தர் ஆற்றுல போய் பண்ணேன்னா அந்த குடும்பம் க்ஷேமமாக இருக்கேன்னு பிரார்த்திக்கிறது வழக்கு. ஆனால் இங்கே நடக்கிறதுல என்ன ஒரு விசேஷம், ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறதுனால் எல்லா உலகம் முழுக்க நன்னா இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு பிரார்த்தனை. ஒருத்தர் ஆற்றுல பண்ணால் அவா குடும்ப க்ஷேமத்துக்காக அவளும் நடத்துவாள், நம்மளும் அவா குடும்ப க்ஷேமத்தை நாம நட்சத்திரங்கள்லாம் சொல்லி அவளை புஷ்பம் கொடுத்து புஷ்பாஞ்சலி பண்ண சொல்லி பூஜைக்கு சொல்லி அவா குடும்ப க்ஷேமத்தை பிரார்த்திப்போம். ராமாயணம் படிக்கணும், ரதம் பாகவதம் படிக்கணும், அது எல்லாருக்கும் க்ஷேமம்னா கூட அந்த குடும்பம் நடத்துறதே அவளுக்கு தான் க்ஷேமம் மாறுது. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறது இது ரொம்ப உத்தம பட்சம், உத்தமமான மகோன்னதமான ஒரு நோக்கத்தோடு நடக்கிறது. இங்கே ரங்கநாதன் ரங்கநாயகிக்கு பிரீதியாக ஸ்ரீரங்க மகாக்ஷேத்திரத்தில் காவேரி கரையில் வாசலில் காவேரி கரையில் உலகம் முழுக்க இருக்கிற ராமபக்தால் குடும்பங்கள்லாம் நன்னா இருக்கு. ராமனை நம்பினவால் ராமநவமி வரப்போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்கள்லாம் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தித்து நடக்கிற நவாகம் இங்கே ஸ்ரீரங்கத்தில். நான் ஒரு யாகம் பண்ணேன், வாஜபேய வரிந்த யஜ்யம் பண்ணினேன், ஒரு அக்னிஹோத்ரி இங்கே நான் பிரார்த்திக்கிறேன். காவேரி கரையிலே ராமனோட சந்நிதியும் இங்கே பிரசன்னமாக ராமன் பிரகாசிக்கிறாள். 8வது வருஷமாக நடக்கிறது இந்த ராமநவமி. வருஷத்துக்கு 2 லட்சார்ச்சனையும் நடந்துருக்கு. அதோடு கூட மாதம் பாகவத சப்தாகமும் நடக்கிற பவித்திரமான யஜ்ய பூமி, யஜ்யங்களும் நடக்கிறது, ஹோமங்களும் நடக்கிறது. அதோடு கூட ராமாயண பாராயணமும் ராமநவமி உற்சவமும் இங்கே நடக்கிறது. யூடியூப் மூலமாக பார்க்குற பக்தர்களுக்கும் இதில் கலந்துக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் பரிபூர்ணம். நித்யான்னதாத்ரே ச மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தைர்நிஷி பூஜிதாயே மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.